இப்போ நம்ம ரசாக் அலி சார் அவர்கள் சொத்து சட்டம் குறித்த ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்துவதற்காக நம்மோடு இணைகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார், நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம் சார். Ladies and gentlemen, I welcome all to this webinar. First of all, I thank Mr. Askar sir and Mr. Prabhakaran sir and his team for giving me this opportunity to put forth this seminar. As per his request, I wish to start this webinar in Tamil. Shall I go this webinar in Tamil? Yes. So, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றதுதான் வள்ளுவன் வாக்கு. ஆனா நமக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைகள்ல ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவன் சொல்றவர் யாரு அப்படின்றது பேக்ரவுண்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த கேட்கறது தான் நமக்கு உள்ள ஒரு பழக்கமா இருக்கிற காரணத்தினால என்னை பத்தி கொஞ்சம் சொல்ல விரும்ப புகழ்ச்சிக்கு நான் ஒரு தற்பெருமைக்கு நான் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரு வெபினார்ல உங்களுடைய அட்ராக்ஷன் கவரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை இப்போ சொல்றேன். ஸோ நான் ஒரு அட்வொகேட், 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 1990 என்ரோல் பண்ணேன். சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்வொகேட்ன்றதோட சேர்த்து ஒரு கார்பரேட் கன்சல்ட், நிறைய கம்பெனிகளுக்கு கார்பரேட் கன்சல்டன்ட்டாகவும் செயல்பட்டு இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், தந்தி டிவி, ஹலோ எஃப்எம், மாலை மலர்ஸ், மாலை மலர், அவங்களுடைய ஐடி எஸ்டேட், அவங்க காலேஜுக்கெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன். அது போக ரசியாக் சட்டம் அறிவோம், ரசியாக் லா டியூப்னு 2 சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல சொல்லணும்னா இன்னொரு விஷயம், ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மிஸ்டர் பிரபாகரன். ஸோ என்னை பற்றிய இந்த விவரம் உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சரியான ஆளை தான் அவங்க முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க, அஸ்கர் சாரும் பிரபாகர் சாருன்றதை நீங்க ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து என்னுடைய இந்த வெபினாரை தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல்ல அந்த சட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்துக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லா. அதுல எசென்ஷியல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா. வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதுவும் குறிப்பா என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாந்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கணும், என்னென்ன ஃப்ராட்ஸ் நடக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு என்னோட இருக்கிற குறிப்பிட்ட டைம்ல நான் விளக்கறதுக்கு பயிற்சி பண்றேன். ஸோ ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் கொடுத்துருக்கறதுனால, பட் சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் கவர் பண்றதுக்கு 1 hourல முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால ஒரு ஸ்லைட் மூலியமா உங்களுக்கு இந்த டாபிக்கை சொன்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எனக்கும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை பண்ண முடியுன்றதுக்காக அந்த பிபிடி ஸ்லைட் மூலியமாவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றேன். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய கனவு. ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 வயசுல ஒரு கனவு காண்பாங்க. அவங்க சொத்து வாங்குறது பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுல வாங்குவாங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 30 வருஷம் சேமிப்பு, 30 வருஷம் சம்பாத்தியம், அதை கொண்டுதான் ஒரு சொத்து வாங்குறாங்க. சொத்து வாங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வாங்குற சொத்து ஒழுங்கா வாங்கி அவங்க ஒழுங்கா அதை அனுபவிச்சுட்டாங்கன்னா ஓகே, அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஒரு லிட்டிகேஷன் ஆயிடுச்சு, அவங்களால அனுபவிக்க முடியல அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஒரு 20-30 வருஷம் சம்பாத்தியம், சேமிப்பு எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால வாங்குறவங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ கவனமா இருக்க வேணும் அப்படின்றதான் நமக்கு ஒரு முக்கியமா இருக்கிற காரணத்தினால இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்ல நீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்றத நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன விஷயம் நடக்குது அதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா பார்க்க போறதுல இதுல
என்னென்ன ஃப்ராடு நடக்குது அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னா எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்டை கேட்டு வாங்கணும் அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசியா வந்து பார்க்க போறது ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு என்னால் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுன்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய இந்த வெபினாரோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து பல விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு பிரிக்கிறாங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா அசைகின்ற சொத்து, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணக்கூடியது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உலகத்தில் இருக்க நீங்கள் வச்சிருக்க கம்ப்யூட்டர், காசு, பணம், ஸ்கூட்டர், காரு, ஸ்டேபிள் சேர் எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போறதில்ல. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னா தமிழ்ல வந்து அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிலம், கட்டிடம், வீடு, இப்படி இதெல்லாம் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கிளாசிபிகேஷனை ஃபர்தராக எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு, ஃபிளாட் அப்படின்றத சொல்லணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடைகள், ஆஃபீஸ், பிஸ்னஸ் ஸ்பேசஸ், ஐடி பார்க், அதை மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல். அக்ரிகல்ச்சரல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்ம் லேண்டு, ஸ்பெஷல் லேண்டு, அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து வேக்கண்ட் லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டு மனை அப்படின்னு போட்டு வைக்கும்போது ஒரு பிளாட் போட்டு வைப்பாங்க. ஸோ அதை லே அவுட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிளாட்ஸ், அது வந்து அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பிளாட்ஸ், அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்கும். ஸோ கடைசியாக பார்க்கறது ஃபிளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப் இருக்கு. இப்போ நிறைய அதுதான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி உடைய டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் கேட்க வேண்டியிருக்கும், ஒவ்வொரு விதமான அப்ரோச்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேக்கண்ட் லேண்ட் வாங்குறதுக்குன்னா அதுக்கு ஒரு விதமான ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. இதே இது வந்து ஒரு ஃபிளாட் வாங்கினா அதுக்கு ஒரு சிலமான கைட்லைன்ஸ் இருக்கு. அது என்னன்றது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு பொதுவா ஜென்ரலா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போறோம் அப்படின்னா கீ பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்கணும், ஒரு சொத்து வாங்குறவங்க என்னென்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கிளியர் டைட்டில் இருக்கு. கிளியர் டைட்டில் அப்படின்னா என்னன்னா நமக்கு விற்கிற ஒரு சொத்து விற்கிறதுக்கு உரிமை இருக்கான்றது மட்டும் இல்லாம அவருக்கு எப்படி வந்துச்சு, அவருக்கு யார் வித்தாரு, இல்ல அவருக்கு யார் கொடுத்தாங்க, அப்படிங்கிற ஒரு செயின் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்க்கணும். நம்ம வாங்குறவங்க பேர்ல மட்டும் சொத்து இருந்தா மட்டும் பத்தாது. அவங்களுக்கு முன்னாடி யாரு, இந்த செயின், அதை கிளியர் டைட்டில் இருக்கு. இதுல ஏதாவது பிரேக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ஒரு நல்ல சொத்தா எடுத்துக்க முடியாது. அடுத்தது மார்க்கெட்டபிள் டைட்டில். கிளியர் டைட்டில்ன்றது வந்து ஒருத்தருக்கு அடுத்தன்னு போறது. மார்க்கெட்டபிள் டைட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட விற்கிறவங்களுக்கு அந்த சொத்தை நமக்கு விற்கிறதுக்கோ எல்லா விதமான பிரச்சனை இல்லாம சேல் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா. உதாரணத்துக்கு ஒருத்தர் லோன் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் நமக்கு சொத்தை விற்க முடியுமான்னா விற்க முடியாது. இல்ல ஒரு மைனரா இருக்காரு, அவர் நமக்கு சொத்தை விற்க முடியுமான்னா விற்க முடியாது. அது மாதிரி ஏதாவது ஒரு நம்ம கிட்ட சேல் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம இருக்கிறதா மார்க்கெட்டபிள் டைட்டில் இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவதா பார்க்க வேண்டியது வந்து பொசஷன். நமக்கிட்ட சொத்து விற்கிறவங்க அதுல அந்த சொத்துக்களை கண்ட்ரோல் இருக்காங்களா, பொசஷன் அனுபவத்தில் இருக்காங்களா. இப்ப வேற யாரோ ஒரு வாடகைதாரர் உட்காந்துட்டு இருக்காரு, பத்திரம் என்கிட்ட இருக்கு, நான் தான் ஓனர் அப்படின்னா நீங்க சொத்தை வாங்கினீங்கன்னா நாளைக்கு போய் அதை அனுபவிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அனுபவிக்க முடியாது. ஸோ ஓனர்ஷிப் அப்படின்றது வேற, பொசஷன்ன்றது வேற. யாருடைய அனுபவத்தில் இருக்கு. இப்போ ஒரு வீடை வாங்க போனீங்கன்னா காலி சுவாதீனம் தருவீங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம வந்து கடைசியா பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு டாக்குமெண்ட்டை சும்மா காசை மட்டும் கொடுத்துட்டு வீட்டை கொடுறான்னு சொல்லிட்டு போய் உட்கார முடியுமானா உட்கார முடியாது. கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ப்ராப்பர் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருக்கு.
ஸோ தட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அசைம் சொத்து, அதாவது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ₹100 மேல உள்ள ஒரு பொருத்தா இருந்தா அது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், செயலீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணாதான் செல்லுபடியா ஓடுறாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மஸ்ட். ஸோ இதுதான், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா கிளியர் டைட்டில் இருக்கா, மார்க்கெட்டபிள் டைட்டில் இருக்கா, பொசிஷன் இருக்கா, ஓனர்ஷிப் அவங்ககிட்ட இருக்கா, அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போறது வந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து வாங்க போறோம் அப்படின்னா அதுல என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம கேட்டு வாங்கணும், வெரிஃபை பண்ணணும். ஒரு பையர்ஸ் செக்லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் சொத்தை நம்ம விற்கிறாரு அப்படின்னா அவர் பேர்ல பத்திரம் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். அதுதான் வந்து பேரண்ட் டீட், அதாவது ஒரிஜினல் டீட். ஸோ அதுக்கு முன்னாடி, அவருக்கு அந்த சொத்து வருவதற்கு முன்னாடி யார்கிட்ட சொத்து இருந்தது, அது அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு. இப்போ ஒரு ஏ கிட்ட சொத்து வாங்க போறோம்னா ஏக்கு இன்னொருத்தர் வித்திருப்பாரு, இல்ல அவருடைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரம், இது மாதிரி பத்திரங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும், அதையெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இதுதான் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட், தமிழ்ல தாய் பத்திரம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எத்தனை வருஷத்துக்கு உள்ள ஒரு டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் பாருங்க. 30 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் கிளியரா இருந்ததுன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். 30 வருஷம் இல்ல, ஒரு 100 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் இருக்குன்னா நல்லதுதான். இப்போ பருத்தி புடவையா காய்க்குதுன்னா வேணும்னு நான் சொல்ல போறீங்க. ஸோ அது வந்து இன்னும் பக்கா. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் தாய் பத்திரங்கள் செயின் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது வந்து சேல் லீட். சார் யார் நமக்கு விற்கிறாரோ அவரு பேர்ல சேல் லீட் இருக்கா, அதை அவர் இந்த சேல் லீடை மட்டும் காமிச்சா பார்த்தாது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சேல் லீட் இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ஏதோ பத்திரத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தா கூட பத்திரம் நமக்கு விற்கிற ஒரு பேர்ல சேல் லீட் இருக்கணும், அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அதுக்கு ப்ராப்பரா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி இருக்கணும், அதுல இந்த டாக்குமெண்ட்ல ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கிளியரா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா தமிழ்ல வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லங்க சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் என்னன்னா, ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட், அதான் வில்லங்க சான்றிதழ். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி டோர் நம்பர் 30 சியாலி தெரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வில்லங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்ளை பண்ணீங்கன்னா, நம்ம எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நம்ம கேட்கிறோமோ அந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம் வரைக்கும் தேதிக்குள்ள தேதியில அவங்க வந்து தேடுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட வருஷத்துல இந்த சொத்து சம்பந்தமா ஏதாவது சேல் டீடு, மார்க்கேஜ் டீடு, லோன் டாக்குமெண்ட், வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வில்லங்க சான்றிதழ். ஸோ அந்த வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுல நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியில என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுலேயே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, எத்தனை வருஷத்துக்கு உண்டான வில்லங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்குள்ள வில்லங்கள் வாங்கி பாருங்க. அது உங்களுக்கு போதுமானதுன்ற சொல்ல மாட்டேன். அதுல அது வரைக்கும் பக்காவா இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஸோ உங்க அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்களும் இருந்ததுன்னா, அதுலயே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள பீரியடும் வாங்கி பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் நீங்க 30 வருஷத்துக்குள்ள வில்லங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சதுனால அவங்க வந்து இந்த வில்லங்க சான்றிதழ்ல 2 விதமான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. கம்ப்யூட்டர் ஈஸு, மேனுவல் ஈஸின்னு. எந்த வருஷம் வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டிருக்கோ, கணினி மயமாக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் உள்ள பீரியடுக்குள்ள அவங்க ஈஸியா கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இது மேனுவல் ஈஸிமாங்க. அவங்க வந்து மேனுவலா உட்காந்து ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸா பார்த்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஈஸியா உடனே வாங்கிடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஒரு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள என்கம்பரன்ஸையும் சேர்த்து வாங்கி அதையும் பாருங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பட்டா, சிட்டா. அது என்ன பட்டா, அது என்ன சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தால்
அதுவும் ரெவென்யூ அத்தாரிட்டிஸால் கொடுக்கப்படும் ஒரு சான்றிதழ் தான் பட்டா. பட்டானா என்ன, அதுல வந்து உங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் இந்த ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அவங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த லேண்ட் யாருக்கு சொந்தமானது, அதுல என்ன மாதிரி யூஸ் வகைப்பாடுல அது என்ன வகையான வகைப்பாடு நிலம், அது என்ன மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க, அது சர்வே நம்பர் என்ன, அதெல்லாம் வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட லேண்டுக்கு இந்த இவர் ராமசாமிக்கு தான் சொந்தமானது, அதனுடைய சர்வே நம்பர் இது, அதோட அளவு எவ்வளவு, அதோட பவுண்டரி எவ்வளவு, அதோட டிராயிங்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி குறிப்பிட்டதுதான் பட்டா. சிட்டான்றது பாத்தீங்கன்னா அதுவும் ரெவென்யூ அத்தாரிட்டிஸால பயன்படுத்தக்கூடிய இதுதான். அது வந்து என்னன்னா லேண்டோட உபயோகம் என்ன மாதிரி உபயோகத்துக்கு பயன்படுத்துறாங்க. ட்ரை லேண்டா, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு முக்கியமா அதை பார்ப்பாங்க. ட்ரை லேண்டா, நன்சை நிலமா, புன்சை நிலமா, ட்ரை லேண்ட், வெட் லேண்டான்னு பார்ப்பாங்க. அது என்ன மாதிரி பயன்பாட்டில் இருக்குன்னு பார்ப்பாங்க. அது யாரு உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்றதை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க கூட. ஸோ இதுதான் முக்கியம். பட்டான்றது வந்து நம்ம சிட்டியில் உள்ள டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா கேட்டுவாங்க லேண்டா இருந்தா. சிட்டான்றது இப்போ பட்டாவும் சிட்டாவும் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லதுதான். ஸோ அது வந்து விவசாய நிலங்களுக்கு அது பட்டான்றது வந்து ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், சிட்டான்றது வந்து பயன்பாடு, என்ன மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றத பார்த்தோம். அது வந்து பயனவர்கள் அது அனுபவம், யார் அனுபவத்தில் இருக்காங்கன்றத கூட காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் பிளான். அப்ரூவ்ட் பிளான் சொல்லப்பட்டுன்னா என்னன்னா, ஒரு லேண்டா இருந்தா கூட அப்ரூவ்ட் லேஅவுட், அன்அப்ரூவ்ட் லேஅவுட். லேண்டா இருக்குன்னா கவர்மெண்ட்ல போய் வீட்டு மனைகளை பிரிக்கும் போது சென்னையை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ என்றவங்கள்ட்ட கேட்பட்டு நாங்கள் இந்த இடத்த பிளாட் போட்டு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் அப்ரூவல் கொடுப்பாங்க. கொஞ்சம் சென்னை அவுட்டர் சென்னை டிடிசிபிம்பாங்க. ஸோ அது லேண்ட் அப்ரூவல். இது கட்டடம் ஃபிளாட் இருந்ததுன்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்குன்னு அனுமதி வாங்குவாங்க. ஸோ அந்த அப்ரூவ் அதுதான் அப்ரூவ் பில்டிங்குக்கு உண்டான பிளான். ஸோ நீங்க வந்து ஒரு பையரா இருந்து சொத்து வாங்க போறீங்கன்னா நீங்க முக்கியமா கேட்டு வாங்க வேண்டியது அவருக்கு உண்டான உரிமை பத்திரம், சேல் டீட், அதுக்கு முன்னாடி தாய் பத்திரம், அப்புறம் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், அப்புறம் பட்டா, சிட்டா, அப்புறம் அதுக்கப்புறம் அப்ரூவ் பிளான். ஸோ இந்த இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் தான் கண்டிப்பா நீங்க சொத்துக்கு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை பத்தி பாத்தீங்கன்னா, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஏற்கனவே சொன்னபடி 30 வருஷத்துக்கு அப்ளை பண்ணலாம். அதுல வந்து கடன் வாங்கியிருந்தாங்க, கடன் யாராவது வித்தாங்க, இல்ல கோர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட், யாராவது கடன் வாங்கி கோர்ட்ல இருந்து டிகிரி வந்திருந்தா அதெல்லாம் கூட அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும், அது மென்ஷன் ஆகும். ஸோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேல லோன் இருக்கு, மார்க்கேஜ் இருக்கு, வேற ஏதாவது ஹிடன் லைபிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து அதுல தெரிய வரும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் அது மாதிரி இது மாதிரி ப்ராப்பர்ட்டியில எந்த விதமான வில்லங்கம் இல்லை, எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறதுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி வாங்கலாம். இந்த வில்லங்க சர்டிபிகேட்லயும் கூட ஒரு சில ஃப்ராட் இருக்கு. நீங்க அந்த வில்லங்க சர்டிபிகேட்டை பார்க்கும்போது அது உங்க பத்திரத்துக்கும் அதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். பத்திரத்துல என்ன சர்வே நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த வில்லங்கத்துல என்ன சர்வே குறிப்பிடப்பட்டிருக்கு, பத்திரத்துல என்ன அளவு குறிப்பிடப்பட்டிருக்கு, இதுல என்ன அளவு, அதுல என்ன டோர் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த டோர் நம்பர், அதனுடைய பவுண்டரிஸ் என்ன இருக்கு, பத்திரத்தில் உள்ளபடி எத்தனை பவுண்டரிஸ் இருக்கு, இதுல என்ன பவுண்டரிஸ் இருக்கு. ஏமாத்துக்காரங்க சில சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த தப்பான விஷயத்த கொடுத்துருவாங்க, கொடுத்து டூப்ளிகேட்டா. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது, ஈஸின்றத வந்து அங்க உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வெரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் தான். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு வந்து வடக்கே வந்து ஒரு ராமசாமியோட வீடு, தெற்கே குப்புசாமி வீடு அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு பத்திரம் இருந்ததுன்னா, அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருந்தா அந்த டிரான்சாக்ஷனை கண்டுபிடிச்சு அந்த ஈஸியில சொல்லும். சப்போஸ் அது தப்பா கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, ராமசாமிக்கு மேல ஜோசப், கீழே சுப்பையான்னு போட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கலாம், அப்போ வந்து அந்த ஈஸி தேடும் போது என்ன ஆகும்னா
என்ன சொல்லுவோம், அது வந்து ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் உங்க ப்ராப்பர்ட்டி மேல நடந்ததா கூட அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, ஓ இது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள டிரான்சாக்ஷன் இக்னோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் விற்க வர்றாருன்னா அவர்கிட்ட ஈஸியை வாங்கிக்கிடுங்க. அதோட நீங்க நிக்காதீங்க. டபுள் செக்அப் நீங்களும் ஒரு ஈஸி அப்ளை பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போறோம், டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம், நீங்க போய் ஒரு ஆன்ஜியோ பண்ணுங்க அப்படின்னாருன்னா நம்ம உடனே போய் ஆன்ஜியோ பண்றோம்னா பண்றது இல்லை. உடனே ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். அது மாதிரி இந்த ஈஸியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஒரு ஒரு சொத்துல பிரச்சனை இருக்கா இல்லையான்றது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க பர்ச்சேசர், அதாவது செல்லர் கொடுக்கக்கூடிய ஈஸியை நம்ம நம்பாம அதுக்கு மேல நம்மளும் ஒரு ஈஸியை போட்டு பார்க்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அதுல கூட ஏமாத்துறது, ஏன்னா ஈஸியா அவங்க ஏதாவது ஆளை செட் பண்ணி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டிரான்சாக்ஷன், இப்ப நான் கூட ஒரு 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 ப்ராப்பர்ட்டில பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியில லோன் வாங்கியிருக்காங்க, பேங்க்ல தான் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோனை மறைச்சு ஒரு ஈஸியை வாங்கி விற்கிறவர் கொடுத்துட்டாரு. வாங்குறவரும் அதை நம்பி வாங்கிட்டாரு, அது பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா பேங்க்ல இருந்து வந்து நிக்கிறாங்க, இதுல லோன் இருக்கு நீங்க கட்டுங்க. அப்போ என்ன பண்றாங்க, அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு லோன் இருந்தா நீ கட்டி தான் ஆகணும். அப்ப அவங்கள்ட்ட போய் சார் நாங்க வாங்கும் போது ஈஸியில அது மாதிரி இல்லை, இப்ப நீங்க என்ன புதுசா ஒன்று கேட்கறீங்க அப்படி அவங்கள ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. ஈஸியிலேயே கூட ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, அதுல ஏதாவது தப்போ பிள்ளையோ இருந்தா நாங்க பொறுப்பு இல்லைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குவோரே விழித்திரு அப்படின்றதுதான் ஒரு லீகல் பிரின்சிபல், லீகல் மேக்ஸிம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேவெட் டெம்ப்டார்பாங்க. வாங்குறவங்க தான் ரொம்ப பாதுகாப்பா கவனமா இருந்துக்கணும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்கன்றது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு ஈஸி போட்டு பாக்குறது நல்லது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பட்டாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் சொல்லும்போது தாசில்தார் ஆஃபீஸ்ல அவங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து தாசில்தார், அவருக்கு கீழே ஒரு சர்வேயர், அப்புறம் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ. அவங்க வந்து எந்தெந்த இடம் யாருக்கு எங்கெங்க இருக்கு, அது யாருக்கு சொந்தம், அது என்ன சர்வே நம்பர், அதோட பவுண்டரி என்ன, அது போட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க அதுக்கு ஒரு பீம், அது ஒரு மோட்டிவ், ஒரு பெரிய பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளான் படி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஓனருக்கு அவங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க. யார் ஓனரோ அவங்களுக்கு ஒரு பட்டான்னு கொடுப்பாங்க, சிட்டான்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த சிட்டா பட்டாவை பார்க்கும்போது நம்ம யார்கிட்ட சொத்து வாங்குறோமோ அவரு பேர்ல அந்த சொத்து இருக்கான்றத பார்க்கணும். இப்ப அவரு பேர்ல இல்ல, அவர் கூட 4 பேர் இருக்குன்னா அப்ப அதுல ஒரு டவுட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும். நான் என்கிட்ட வரும் ஒரு சிலர் கேட்கறாங்க, சார் என்கிட்ட இவர் விற்கிறாரு, அவர் பேர்ல உள்ள பட்டா மட்டும் இருக்கு சார், அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள பட்டாலாம் இல்லை சார், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நம்ம விற்கிறவங்க பேர்ல பட்டா மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒருத்தர் வித்தாரு, அவருக்கு வித்தாரு, அப்போ ஒவ்வொரு உத்தரவுகளிலும் பட்டா இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மோர் சேஃப்டி. இப்போ உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 1000 ரூபா கிடைச்சா சந்தோஷம் தானே. ஸோ இப்போ சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும், கோர்ட்ல கேஸ் இருக்கும், அப்போ காலங்காலமா பட்டாவே கொடுக்காம இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ஏதாவது அவனுக்கு வேண்டிய ஆபீசர் வந்திருப்பாங்க, இல்ல அரசியல்வாதை பிடிச்சி இப்போதைக்கு ஒரு பட்டா வாங்கிடுவாங்க. ஸோ அதை வச்சு விற்க வருவாங்க. ஆனா உண்மையில கேஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து எது பெட்டர் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பழைய பட்டாலும் இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு சேஃபா இருக்கும். ஸோ வந்து பட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், அது வந்து அந்த பட்டாவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனும், அதுல சொல்லப்பட்ட சர்வே நம்பர், அதுல உள்ள எக்ஸ்டென்ட் எவ்வளவு ஏரியா, அதுல உள்ள ஓனர் நேமும் நம்ம செயலியில் உள்ள ஓனர் நேமும் மேட்ச் ஆகுதான்றதை பார்த்து வாங்கணும். அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட நிப்பாட்டக்கூடாது. ப்ராப்பர்ட்டி வாங்கின உடனே அடுத்ததாக வேற பட்டா ஆஃபீஸில், அந்த தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு உங்க பேருக்கு பட்டா மாற்றணும். ஸோ அது மியூட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்.
அதுதான் வந்து அப்பதான் வந்து பட்டா உங்க பேருக்கு மாறும். உங்க பேருக்கு மாறினா தான் உங்களுக்கு வந்து பட்டா உங்க சொத்து உங்களுக்கு வாங்கிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு உறுதியான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ரூவல். அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் ஆஹ், இப்போ சென்னையில பொறுத்த வரைக்கும் லேண்ட் அப்ரூவல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்றபடி சென்னைக்குள்ள உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு பிளைஅவுட் பண்றாங்க. அவங்க சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க கிட்ட போய் ஒரு மொத்த லேண்டை அப்ரூவல் பிளாட் பண்ணி அப்ரூவல் வாங்குறாங்க. சென்னைக்கு அப்பாற்பட்ட உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி, அதாவது அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டா வாங்குறது வந்து உங்களுக்கு நல்லது. அப்ரூவ்டு லேஅவுட்டா வாங்குறதுனால என்ன பயன்? அன்அப்ரூவ்டு லேஅவுட்ல வாங்கினா அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்ரூவ்டு லேஅவுட்டா வாங்குனீங்கன்னா அது வந்து நீங்க நாளைக்கு பில்டிங் கட்டும்போது நீங்க மேற்கொண்டு எந்த காசும் கட்ட வேண்டிய தேவையில்லை கவர்மெண்ட்டுக்கு. பில்டிங் பில்டிங் கட்டும் போது அதுக்கு பில்டிங் அப்ரூவல் ஈஸியா கிடைக்கும். அடுத்தது பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். பேங்க்ல போய் பில்டிங் கட்டுறதுக்கு லோன் வாங்க போனாலும் லோன் கிடைக்கும். ஸோ இதுதான் அப்ரூவ்டு லேஅவுட்ல கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதே இது அன்அப்ரூவ்டு லேஅவுட்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பின்னாடி இந்த பிரச்சனைகளை சந்திக்க வரும். அப்ரூவ்ட் லேஅவுட்ல ஒரு ஏமாத்துன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கவர்மெண்ட்ல போட்டு அப்ரூவல் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ல வந்து நிறைய ஃப்ராட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆம், இதுதான் வந்து இந்த அப்ரூவ்ட் லேஅவுட்டுக்கும் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்ரூவ்ட் லேஅவுட்ல பிளாட் வாங்கி நம்ம சொத்து வாங்குறது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். பேங்க் லோன் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து ஆஹ், இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, நான் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா எங்க கிளைண்ட் கிட்ட, நீங்க ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா பேங்க்ல போய் கொஞ்சம் லோன் வாங்கிக்கிடுங்க. எல்லாம் உங்க மணியை போட்டு வாங்காதீங்க, பேங்க்லயே கொஞ்சம் போட்டு பணம் கொடுத்து பேங்க்லயே கொஞ்சம் கடன் வாங்கி சொத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்க. இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேங்க்ல ஒரு லோன் வாங்க போறோம்னா அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ எடுத்தவனதி கடனதை கொடுத்துட மாட்டாங்க. அவங்க அந்த சொத்துல நல்ல சொத்தா, அதுல பிரச்சனை இருக்கா, அது டைட்டில் கிளியரா இருக்கான்னு சொல்லி அவங்க வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஆளுங்களை வச்சு வேல்யூவேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு பேங்க்ல லோன் வாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், ஏன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் நீங்க வாங்க போறீங்க. ஸோ பேங்க் லோனும் போட்டு வாங்குறதுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து பேங்க்ல பொறுத்த வரைக்கும் பேங்க் லோன்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிக்னல். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களும் ஒரு டைட்டில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். சில கிளைண்ட் இப்படி சொல்ல போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பறம் சார் அப்போ நாங்கள் பேங்க் லோன்ல உள்ள ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்கிக்கலாமா, அவங்க அட்வொகேட்ட வந்து ஒப்பீனியன் கேட்காம வாங்கிக்கலாம்ல சார், எதுக்கு சார் டபுள் ஒப்பீனியனாக தான் ஏற்கனவே பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நினைக்கிறது சரி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா பேங்க்ல ஒரு லாயர்ஸ் பேங்க் லாயர்ஸ் வெரிஃபை பண்றதுக்கும் நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு அட்வொகேட் வச்சு வெரிஃபை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்குள்ள பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நேஷனலைஸ் பேங்க்னு அவங்களுக்கும் நாம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நாம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனதான் லோன் கொடுக்குறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. இதே இது வந்து நம்ம கொஞ்சம் பிரைவேட் பேங்க்ல என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டில ஏதாவது வில்லங்க வந்தாலும் பரவாயில்லப்பா, அது அவன் தலையெழுத்து, நம்மளும் பாதி 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 20 லட்ச ரூபா லோன் கொடுக்கணும். நாளை பின்ன விற்கலன்னா இதை இந்த இந்த லிட்டிகேஷனோட சேர்த்து நம்ம வித்தா கூட கவனத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க, பேங்க் லாயர்ஸ் பார்த்துட்டாங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சரி கிடையாது. நீங்களும் பார்க்கணும். நீங்களும் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியில டைட்டில் வெரிஃபிகேஷன்ன்றது வந்து பேங்க் பார்க்கறது ஒண்ணு, அட்வொகேட் கொடுத்து பார்க்கறது ஒன்று, ரெண்டு.
மூணாவது அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து பார்க்கணும். அவர் யாருன்னா வேற யாரும் இல்லை, அது நீங்க தான். ஏன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது நீங்க தான். ஒரு லாயர் அந்த ப்ராப்பர்ட்டில பிரச்சனை இருக்குமா இருக்காதான்னு காட்டுற அக்கறையை விட நீங்க காட்டக்கூடிய அக்கறை வந்து ஜாஸ்தி. ஏன்னா அது உங்க லைஃப் மேட்டர். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை கொடுத்து ரிட்டர்ன் ஒப்பீனியன் கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ ரிட்டர்ன் ஒப்பீனியன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு 4 பக்கத்தில் அவங்க அது கதை அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, அதுல என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை படிச்சுட்டு வந்து நீங்க உட்காந்து படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புரியும். நீங்க 4 விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்க வந்து இன்னும் டவுட்டை கேட்கலாம் உங்களுக்குள்ள. இப்போ வந்து எப்படி நாங்கெல்லாம் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை டைட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அனுபவத்துல இந்த 35 வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரிலாம் ஃப்ராடு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மேல என்னென்ன இந்த மாதிரி ஃப்ராட் நடக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி மேல இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த அப்படின்னு ஒன்னொன்னா ரூல் அவுட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வியாதி இருக்காது, இந்த வியாதி இருக்காது, இந்த வியாதி இருக்காது, இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி ரூல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸோ இந்த விஷயத்துல என்னென்ன மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏமாற்று விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட்ன்றது சென்ஸ் நீங்க லேப்ல போய் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை போய் நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுங்க. இவங்க கொடுக்குற பத்திரம் கொஞ்சம் மேல டவுட்டா இருக்கு. ஸோ நீங்க ஒரு சர்டிஃபிகேட் கார்டு அப்ளை பண்ணி பாருங்க. இவங்க கொடுக்குற பட்டா கொஞ்சம் டவுட் சந்தேகமா இருக்கு, வேற ஏதாவது பேச ஆல்டர் பண்ணிருப்பாங்களோட ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் இருக்குங்க. இல்ல இந்த இதுல கொஞ்சம் சந்தேகம் வருது, எங்க ஊர்ல ஏதாவது கேஸ் இருக்குமோ தோணுது அப்படின்னா அக்கம் பக்கத்துல விசாரிங்க. ஸோ இப்படி வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனே பண்ணணும். என்ன கேட்டா நீங்க ஒரு பிஹெச்டியே பண்ணணும். இப்ப என்ன ஏமாறுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் இப்போ உள்ள ட்ரெண்ட், மக்களோட ட்ரெண்ட் என்னன்னா சொத்து வாங்குறது பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியக்கூடாது, வேற யாருன்னு தெரியக்கூடாது, சைலண்டா போய் சைலண்டா வாங்கிட்டு வந்துடணும், அவன் திருஷ்டி போட்டுருவான், நம்ம மேல கண்ணு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம அமுக்கு போன மாதிரி போய் வாங்கி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஏமாத்தெல்லாம் மாட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் அவங்க வந்து இந்த ஏமாத்துக்காரங்க எப்படி பண்றாங்கன்னா ஆசை காட்டி மோசம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா, சார் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 40 லட்ச ரூபா போகும் சார், அந்த விற்கிறவன் வர மாட்டான், ஒரு மிடில் மேன் வருவான். சார் இந்த ப்ராப்பர்ட்டி 40 லட்ச ரூபா போகும், அந்த விற்கிறவனுக்கு விலை தெரியல, அவன் எப்பயோ வாங்கி போட்டது, அவன் கம்மியாக விலைக்கு இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு தரான் சார், உங்களுக்கு அவனுக்கு விலை தெரியாது, அதனால யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சைலண்டா வாங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் மேன் வருவான். இப்போ இவன் பக்கத்துல அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருப்பான், பார்த்துருப்பான், அவன் இந்த இடத்துல 40 லட்ச ரூபா போகுது, நமக்கு 20 லட்ச ரூபா வருது, யார்கிட்ட கேட்காம சைலண்டா போய் வாங்கி வச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு படத்துல போட்டு போகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து தெரியும் அதுல டபுள் டாக்குமெண்ட் இருக்கும், இல்ல வேற அதுல வித்த உடனே ஒரிஜினல் ஓனர் கிடையாது, எவனா செட்டப் பண்ணி வாங்கிடுவோம், இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சொத்து நீங்க வாங்க போறோம்னா நீங்க வந்து உங்க குடும்பத்தை அவ்வளவு மெம்பர்ஸையும் களத்துல இறக்குங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வராதிங்க, உங்க குடும்பத்துல உங்க மனைவியை கூட்டு போங்க, உங்க குழந்தைங்களை கூட்டு போங்க, உங்க வீட்டுல உள்ள அனுபவசாலிகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே கூட்டு போங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு சந்தேகங்கள் வரும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, தண்ணி இருக்குமா, தண்ணி வராதா, தண்ணி கட்டுமா, அப்படி ஒருத்தர் ஒவ்வொரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து எல்லாரையுமே, ஸோ நீங்க நினைப்பீங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம தானே சம்பாத்தியம் பண்றோம், நம்ம வீட்டுல இருக்க மனைவி அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு பெரிய ஒரு ட்ரம்பிசம் தலக்கணம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு தலைக்கு மேல வச்சு என்ன விட்டா ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இப்பதான் ஏமாறுறாங்க. அந்த ட்ரம்பிசம் கூட தலக்கணன்றது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே தன்மையா இருக்கணும், அதாவது அடிபணிஞ்சு நடக்கிறோம், அதுதான் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது இஸ்லாத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, எப்பவுமே உங்களை ஒருத்தர் புகழ்றாங்க அப்படின்னா நீங்க வந்து உடனே அப்பதான் உங்க உடம்புக்குள்ள சைத்தான் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்மள ஒருத்தர் புகழ்றான் அப்படின்னா உடனே நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம ஒண்ணு சொல்லணும், நமக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு.
என்ன அப்படின்னா, நம்ம அவன் சொல்றான்னா, இல்ல இல்ல நான் இந்த புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன். புகழுக்குரியவன் இறைவன் ஒருவனே அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு அந்த தலையில ஹெட்டிசம், ட்ரம்பிசம் வராம இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கூட நீங்க வந்து அந்த மண்டையில தலக்கணம் இல்லாம செயல்படணும். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுங்க. ஒருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கருத்துல ஏத்துங்க. அப்படி இருக்குமா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அதை செக்அப் பண்ணுங்க, ரோல் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கி ஏமாந்துட்டீங்கன்னா அதை வந்து அன்பியரபிள் லாஸ். அது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது ஒரு கேஸ் இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்றது, கேஸ் நடத்தி அது உங்க வாழ்நாள் ஃபுல்லாவே டைம், செலவு, பணம் எல்லாமே இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வருமுன் காப்பது அறிவா, வந்த பின் தவிப்பது அறிவான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பது அறிவு, வந்த பின் தவிப்பது மடமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அதுக்கு உங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுங்க. ஆஹ் ஆஹ் ஒரு உங்களுக்குன்னு வாங்க போற வீடு ஒரு வீடோ அல்லது 2 வீடோ தான் வாங்க போறீங்க. அதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேல அனுபவப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு பண்ணி வாங்க. இதுல போயிட்டு அவனுக்கு தெரிஞ்சா அவன் பொறாமப்படுன்றதுலாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ லேஅவுட்டை போட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா அந்த புரோக்கர் சொன்னான்ட்டு வாங்கிடுறாங்க. பார்த்தா கவர்மெண்ட் அக்யூர் பண்ணி அது ஒரு ஃபேக்டரி கிட்டே வந்துடுது. ஸோ நீங்க போட்ட பணம் 15 வருஷம் கழிச்சு அவர் ரொம்ப சொற்ப பணமாக தான் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு 4 பேர்ட்ட விசாரிக்கும் போது விசாரிச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், சார் அங்க ஒரு உங்க கார் ஃபேக்டரி வர்றதுக்கு வாய்ப்பு சார், நீங்க கொஞ்சம் கவனிச்சு வாங்க, எவனா ஒருத்தன் சொல்லியிருந்தா கூட நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க காலத்துல இறங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அதனால நம்ம 4 பேர்ட்ட கேட்கறது, விசாரிக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்றது எல்லாம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டியூ டெலிஜென்ஸ். ஸோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா எங்க லாயர்ஸ் ஃபீல்ட்ல வந்து டியூ டெலிஜென்ஸ் அப்படின்னு. டியூ டெலிஜென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட்ல போய் பார்த்து முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அது டாக்குமெண்ட் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு அட்வொகேட்டை கொடுத்து ஒரு ஒப்பீனியன் கொடுங்கயா, ஒரு முடிஞ்சா ரிட்டர்ன் ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி, சார் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் போகலாமா வேணாமா அதை நீங்க கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி இருக்கு, இதுல இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, இதை நீங்க வாங்கலாம், இத என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா ஒரு கிளியர் கட் லீகல் ஒப்பீனியன்ல வாங்கலாம், வாங்கக்கூடாது, வாங்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வாங்க, இதென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்க வாங்க முடியும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட். அவங்க கொடுத்ததை நம்ம வந்து வில் ஹாவ் டு செக்அப். ஸோ அட்வொகேட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நீங்க போய் சொத்து வாங்கிடலாம்னா கிடையாது. அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் லீகல் ஒப்பீனியன்றது வந்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பியை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். சார் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, இது மாதிரி இதெல்லாம் இருக்கு, நீங்க யோசிச்சு பண்ணிங்க, இந்த பத்திரம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு டூப்ளிகேட் பத்திரம் மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க அதை போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் அப்படியே அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணி அது கரெக்ட் அப்படியே டாக்குமெண்ட் வாங்கணும். பட்டால ஒரு சந்தேகம் வருது, அப்ரூவல்ல சந்தேகம் வருது, இது அன்அப்ரூவ்டா இருக்குமோன்னு சொல்லு. இப்ப எதாவது என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மையான்னு பார்த்து ரூல் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் 2வது டைட்டில் வெரிஃபிகேஷன். 3வதா பாத்தீங்கன்னா செயின், வெரிஃபைட் செயின் ஆஃப் ஓனர்ஷிப். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ராமசாமிட்டு இருந்து குமாரசாமி வித்தாரு, குமாரசாமிட்டு இருந்து குப்புசாமி வித்தாரு, குப்புசாமிட்டு இருந்து ஜோசப் வித்தார், ஜோசப் அந்த எப்படி வித்தாருன்னா அந்த செயின் டிரான்சாக்ஷன் அப்படி எல்லாம் ஒழுங்கா இருக்கா, எல்லாமே பக்காவா இருக்கா, அப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்கா இருக்கா, அதை நீங்க பாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சம்டைம் இடையில ஒரு பிரேக் ஆகும். ராமசாமி குப்புசாமிட்ட வித்தாரு, அப்புறம் சொத்து குப்புசாமி தான் சொத்து. இப்போ வந்து சங்கீதா ஒரு லேடி போடுறாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஹபீபுல்லாக்கு விற்கிறாங்க. இப்ப என்னடா, இப்போ ஜோசப்புக்கும் சங்கீதாக்கு என்னடா கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா இப்ப என்ன பிரச்சனை, அப்ப அந்த டாக்குமெண்ட்ல அந்த பிரேக்கேஜ் இருக்கு. அப்ப அடுத்தது அதை அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணணும், இல்ல சார் அவங்க மனைவி அவங்க இறந்துட்டாங்க,
அவர் இறந்ததுக்காக அவங்க வேற வாரிசு இல்லை, இவங்க தான் லீகல் ஹேர்ஸ், லீகல் ஹேர் ஒன்லி அண்ட் ஒன்லி லீகல் ஹேர் சர்டிஃபிகேட். அப்போ அந்த பிரேக்கை ஃபில்அப் பண்றது, அதாவது பிரேக்கேஜ் இருந்ததுன்னா அந்த பிரேக்கேஜ் ஃபில்அப் பண்றதுக்கு உண்டான ஃபேக்ட்ஸ் இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அது அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் அதில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து ராமசாமின்னு சொத்து வாங்குறாரு, அவர் இறந்துடுறாரு. இறந்துட்டுனா இப்போ அது யாருக்கு சொத்து சொந்தமாகும்? அவங்க பிள்ளைங்களுக்கு சொந்தமாகும், மனைவிக்கு சொந்தமாகும். இப்போ இவங்க தான் இப்போ பிள்ளைங்க அப்படின்றதுக்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்கணும்? லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கேட்கணும். இப்போ அவங்க அந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவனுக்கு 4 பிள்ளை, ரெண்டு பிள்ளைய மறைச்சு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கி தான் என்ன பண்றது? அப்ப அந்த 2 பிள்ளைகிட்ட மட்டும் வாங்கினா நம்ம மீதி 2 பிள்ளை வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கேஸ் போடும், நானும் தான் பிள்ளை, எனக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போடும். ஸோ ஒரு செயின் பிரேக் ஆச்சுதுன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம கேட்டு வாங்கணும். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதாது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகள்ல வந்து லீகல் சர்டிஃபிகேட் கூட ஒரு ஏதாவது மறைச்சு இல்லை காசை கொடுத்து இல்லை ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஒரு சில லீகல் யாரை விட்டுட்டு கூட வாங்கிடுறாங்க. நம்ம வந்து அதே மாதிரி ஒரு பிரேக்கேஜ் இருக்கும்போது சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அதுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நமக்கு விசாரிக்கணும். ஸோ அப்படி இவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க, இவர் 4 பேர் தான் வாரிசு இருக்காங்க, அது உண்மைதானா அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுல இப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து வசிச்சு வந்தாருன்னா அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்களா இல்லையா, அவங்க எப்ப இறந்தாங்கன்றதெல்லாம் கண்டிப்பா அந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து களத்துல இறங்கி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள சொத்தா இருந்ததுன்னா களத்துல இறங்கி பார்த்து விசாரணை பண்ணி வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ ஒரு செயின் பிரேக் ஆச்சுன்னா அந்த செயின் என்னன்றதை பார்த்து அதை வந்து ஃபில்அப் பண்ணி சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வாங்க போறவங்க எதை செய்யணும், டூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஒரு அவசரப்படக்கூடாது. அப்புறம் வந்து முழுமையை விற்கிறவங்கள அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க என்ன செய்யணும், வெரிஃபை ஆல் டாக்குமெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா வெரிஃபை பண்ணணும். டாக்குமெண்ட்ல என்ன சர்வே நம்பர் பண்றது, சர்வே நம்பர்ன்றது நம்ம முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நமக்கு ஒரு டோர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டோர் நம்பர் கொடுத்து அது ஒரு தெருவு போட்டா அது ஊரை போட்டால் நமக்கு ஊரை வந்து சேரும். இது வந்து போஸ்டல் இன்ஃபர்மேஷன், அது அட்ரஸ். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் அதுக்கு ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓஎஸ் நம்பர்மாங்க, ஓஎஸ் ஒரிஜினல் சர்வே நம்பர்மாங்க. அது ஒரு காலத்துல இருந்து அப்புறம் திரும்பி மாறிச்சுன்னா ரீசர்வே நம்பர்மாங்க. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி 2-3 டிவிஷன் ஆயிடுச்சுன்னா சப்டிவைட் சர்வே நம்பர்பாங்க. ஸோ நீங்க வாங்குற பத்திரத்துல சர்வே நம்பர் கரெக்டா இருக்கா, அந்த ஒவ்வொரு டைம்லயும் அதோட ஓனர் கரெக்டா பேர் போட்டிருக்கா, அப்போ அதுல என்ன ஏரியா மென்ஷன் பண்ணிருக்கு, இதெல்லாம் மற்ற எல்லா டாக்குமெண்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி போய் விசிட் பண்ணணும், பிசிக்கலா போய் விசிட் பண்ணணும். என்ன பண்றாங்க, நம்ம லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல டெவலப் பண்றாங்க. சார் உங்களுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா சொல்லுங்க சார், நாங்க உங்களுக்கு ஒரு கார் அனுப்பிடுவோம் சார், உங்களே கார்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு கார்ல டிராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருந்து காரை தூக்கிட்டு போயிட்டு அவாட்டுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் கார்லயே கூட்டு வந்து இறக்கிடுவாங்க. ஸோ உங்களை வந்து இந்த குதிரைக்கு கண்ணை இப்படி கட்டி இப்படி இழுத்துட்டு போற மாதிரி அப்படியே போகும்போதே சொல்லுவாங்க, சார் இது வருது, இங்க ஒரு பெரிய ஐடி பார்க் வருது, இங்க வந்து ஒரு மால் வருது, அப்படி வருது இப்படி வருது, இப்படியே சொல்லி போயிட்டு அங்க இருந்து சொல்லிட்டு வந்து வீட்டு வந்து இறக்கி விட்டாங்க. வேற எதுவுமே வராது. நீங்க வந்தவொடனே ஏசி கார்ல கூட்டு போயிட்டு ஏசி கார்ல வந்து அங்கேயே வச்சு, சார் இப்பயே டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டா இது கார்னர் பிளாட் சார், இது ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் சார், இதை வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி சினிமா நடிகைகள் பாப்புலரான ஆளெல்லாம் கூட்டு வச்சு அதை வச்சு விளம்பரம் பண்ணுவோம். இதை பார்த்தோன்னா இதை விட்டு அவன் புக் பண்ண ரெடியா இருக்கு சார், இவர் புக் பண்ண ரெடியா இருக்கான்னு சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு டிராமா வர பண்ணுவாங்க, அங்கேயே ஒரு 10 பேர் அவனா வந்து இறங்குவான், அவனே டக்கு நான் எனக்கு பண்ணு சார், உனக்கு ஒன்று சார், டோக்கன் அட்வான்ஸ் 1000 ரூபான்னு சொல்லி புக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து ஒரு மிஸ்மரிசம், ஒரு என்ன சொல்றது, ஒரு மாயை கிரியேட் பண்ண, இது பெரிய டிமாண்ட் இருக்கு,
இங்க வேலி ஏற போகுது, இங்க வந்து மெட்ரோல ட்ரெயின் வரப்போகுது, டமால்னு ஏறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு வண்டியில ஒருத்தன் கூட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறான்னா போயிட்டு வாங்க. அன்னைக்கு டெசிஷன் எடுக்காதீங்க. போயிட்டு வந்த உடனே அப்பயே டோக்கன் கொடுக்காதீங்க. அப்பயே அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. வந்துட்டியா, நீ சொன்னியா, ரைட்டு விடுங்க. அடுத்த வாரம் திருப்பி உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு இங்க இருந்து போங்க. அங்க போறதுக்கு போகணும்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும், அங்க போறதுக்கு பஸ் இருக்காது, ட்ரெயின் இருக்காது, வழி இருக்காது, ரோடு இருக்காது. கஷ்டம் அவ்வளோ. அங்க போய் சேர்றதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்ப அவ்வளோ எங்க ரொம்ப தூரம் இருக்கும். அப்ப நீங்க அங்க நீங்க சும்மா போனீங்கன்னா சும்மா போவீங்களா? அங்க போற இடத்துல ஒரு டீ ஷாப்ல போய் டீ காப்பி குடிக்கிற மாதிரி 2-4 பேரை விசாரிப்பீங்க. இன்னொன்னு அங்க போற வழியெல்லாம் எல்லாத்தையும் விசாரிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு ரியல் அந்த ப்ராப்பர்ட்டியோட ரியல் ப்ராப்ளம் என்ன, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா ஒருத்தா இல்லையான்ற விஷயங்கள் தெரிய வரும். அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட அனுபவம், பிசிக்கல் பொசஷன் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம முக்கியமா பார்க்கணும். வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டியில எவனோ ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான், இவன் ஓனரே ஒரு நம்ம பாட்டு கம்மி விலை பாதி விலைக்கு வருது, இல்ல முக்கால்வாசி விலைக்கு வருது, அவங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு அதை பார்த்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அட்வைசபிள் கிடையாது. ஒரு சொத்தை வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லாம போய் உட்காரணும், அனுபவிக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கேஸ்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் போடுறான், கேஸ் போட்ட காலம் போக அவங்க அப்பா காலம் போற பேரங்காலத்தையும் திருப்பி அவங்க கேஸ் நடத்திட்டு தான் இருக்கான் ஒரு சில கேஸ் ப்ராப்பர்ட்டி டைட்டில் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்புறம் அதெல்லாம் வந்து பிரச்சனை திருப்பி சால்வ் பண்ணி வாங்குறது அப்புறம் எவனோ ஒரு அரசியல்வாதி இல்ல ஒரு ரவுடி தான் வந்து உள்ள போந்து சரி நான் உனக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்ண அவன் உள்ள போந்து ஒரு சொற்ப காசுக்கு ஏதோ நாய்க்கு குறைய போட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு காசு த்ரோவபிள் மணியை கொடுத்துட்டு சொத்தை எடுத்துட்டு போயிடறான். ஸோ அப்படி ஒரு சொத்து நமக்கு எதுக்கு லிட்டிகேஷன் கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்க அதை விட ஏண்டா போதும் உங்க லைஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க போறீங்கன்னா அதுல கிளியரா இருக்கா, பொசஷன் விற்கிறவன்ட்ட பொசஷன் இருக்கா, பொசஷனோட கொடுத்தீங்கன்னா வாங்க. இல்லை சார் நான் வந்து இப்போதைக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க சார், நீங்க வந்து பொசஷன் அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் காலி பண்றது ஒரு 3 மாசத்துல காலி பண்ணுங்க சார், அது வரைக்கும் நீங்க ஒரு டோக்கனா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நிறுத்தி வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலையை கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க அவனை போய் காலி பண்ண போனா அப்ப சொல்லுவாங்க, இல்லை சார் நான் இந்த இடத்துக்கு வரும்போதே அவர் 25 லட்ச ரூபா லீஸுக்கு வந்துடுறேன் சார் அப்படின்வாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ பொசஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் கண்டிப்பா ஏற்கனவே சொன்னபடி லீகல் ஒப்பீனியன், ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை பார்த்து லீகல் ஒப்பீனியன் வாங்க. ஸோ அந்த அட்வொகேட்டை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில அட்வொகேட்ஸ்ல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் அட்வொகேட் இருக்காங்க. சிவில் லாயர், கிரிமினல் லாயர், ப்ராப்பர்ட்டி லாயர், மேரேஜ்க்கு பண்றவங்க, மேரேஜ் கேசஸ் பார்க்குறவங்க. ஸோ அதில் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர்ட்டி லாயர்ஸ், ப்ராப்பர்ட்டி டைட்டில் வெரிஃபிகேஷன் பண்ற லாயரை பார்த்து கரெக்டான அளவுக்கு பாருங்க. அட்வொகேட்னா எந்த அட்வொகேட்டுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா அது வந்து சரி கிடையாது. நீங்க தான் வந்து கரெக்டான அட்வொகேட்டை நீங்க தான் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அட்வொகேட்டை போயிட்டு நீங்க போய் ஒப்பீனியன் கேட்டா சார் நான் பண்ணித்தரேன் சார்னு சொல்லுவாரு, அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அட்வொகேட் அவர் முடியலன்னா கூட வேற யார்ட்ட கேட்டு வாங்கி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரீஃப் கிடைக்குது, வருமானம் கிடைக்குதுன்றதுனால. ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி லாயர் யாரு அப்படின்றது நீங்க தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அவங்ககிட்ட ஒரு ரிட்டன் ஒப்பீனியன் வாங்க. சார் அது சரியான ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி லாயர் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறது சரியா இல்லை, திருப்தி இல்லைன்னா கோ ஃபார் செகண்ட் ஒப்பீனியன் ஆர் கோ ஃபார் தேர்ட் ஒப்பீனியன். ஸோ அதை பற்றி நீங்க வந்து அதுக்காக நீங்க வாங்கக்கூடிய சொத்தோட மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. ஸோ அட்வொகேட்டுக்கு கொடுக்கக்கூடிய லீகல் ஒப்பீனியன் ஒரு நாமினல் அமௌண்ட் தான். ஸோ தான் ஒரு கதை சொல்லுவாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னா சந்தையில போய் மார்க்கெட்ல போய் ஒரு மாட்டை வாங்கிடுவான். மாட்டை வாங்கிட்டு ஒரு அதுக்கு ஒரு கயிறு வேணும்னா சார் அந்த விற்கிறவன்ட்ட எப்ப அந்த கயிறு கொடுப்பா அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான் என்னால கயிறு தர முடியாது, இது வந்து எங்களுடைய இதுபடி சாஸ்திரப்படி மாட்டை மட்டும் தான் வைக்கணும், கயிறு கூட நீ புது கயிறு வாங்கிக்கணும். புது கயிறு வாங்கினா ஐயோ அது ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற ஒரு இத்து போன துண்டு கயிறத்துக்கு வாங்கிட்டு அதை கட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு இதை கட்டிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுல தான் கயிறு இருக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவோம். போற வழியில மாடு கொஞ்ச தூரம் வரும். அப்போ ஒழுங்கா ஏதோ கூட்டு போறாரு, கொஞ்ச தூரம் போனா என்னடா வேற ரூட்டு கூட்டு போறானு, வேற இது போறான்னு சொன்னா அது மிரண்டு போயிட்டு அதுக்கு ஊன்னு பிடிச்சு இழுத்துட்டு காத்துட்டு போயிடும். கடைசியில மாடும் போயிடும், காசும் போயிடும். அப்ப எங்க போய் தேடுறது?
ஸோ இதுதான் நம்ம மக்களுடைய ஒரு மனநிலை. ஸோ நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சில செலவுகள் வந்து அதை பத்தி நீங்க யோசனை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னா சரி வாங்க பாக்குறீங்க. அதுக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறீங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு அட்வொகேட் சொல்றாரு, சார் இது வாங்காதீங்க சார், நல்லதே இல்லை சார் அப்படின்னா, அப்ப அவருக்கு கொடுக்குற விலை வேஸ்டா போச்சு சார். நான் சொத்தும் வாங்கல, ஒரு வக்கீல் கொடுக்குற ஃபீஸ் வேஸ்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ அவர் உங்களை பெரிய விஷயத்துல இருந்து காப்பாத்திட்டாருன்னு நினைங்க. அதுதான் வந்து ஆஹ், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லுவேன். இப்ப என்ன மாதிரி அட்வொகேட் எல்லாம் வரவங்கள்ட்ட எல்லாம் சொன்னா 10 ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து கேட்டாங்கன்னா, நான் 10ல 8 வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா என் மைண்ட் செட்டுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் வாங்குறீங்க? அது எதுக்கு எதுக்கு அதை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கலாம், இல்ல இதை விட்டுட்டு வேற ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க ப்ராப்பர்ட்டியை ஒன்று வாங்கிட்டீங்க, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டீங்க அப்படின்னா தென் த ப்ராப்ளம் இஸ் யுவர்ஸ். நீங்க தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இந்த உரலுக்குள்ள போய் தலையை விட்ட மாதிரி. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு என்ன செலவானா நீங்க தான் பார்த்தாகணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க தான் பார்த்தாகணும். அது இழக்கணும் இருந்தாலும் நீங்க இழந்தாகணும். ஸோ அதுக்கு வந்து லிட்டிகேஷனே இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வாங்குறதுக்கு வாங்கி கொடுத்தா வாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அதில் எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுங்க, கம்பேர் பண்ணி செக்அப் பண்ணுங்க, பொசஷன் இருக்கான்னு பாருங்க, ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு அவர் அட்வொகேட் சொன்னபடி செயல்படுங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து எதை செய்யணுன்றத சொல்லிட்டோம். அப்புறம் எதை செய்யக்கூடாதுன்றதையும் நான் சொல்லணும் இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி முதல்ல பாக்குறாரு, அட்வான்ஸ் வாங்குறாரு, சரி ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் ஒரு செக்கா கொடுங்க. இப்ப நீங்க பணம் அவருக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு என்ன ஒரு ஆதாரம் இருக்கும். இப்ப திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு காசை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு உடனே ரசீதுக்கு வந்து எழுத மாட்டாரு. சார் எழுத டைம்ல சார் நம்பிக்கை இல்லையா சார், கொடுத்துட்டு போங்க சார், என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். உங்க ஃப்ரெண்டே இருப்பாரு, உங்க ஃப்ரெண்டே எடுத்துங்களேன், அவர் சொத்து விற்கிறாரு. அப்ப அவர் சில இப்போ டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, இந்தப்பா அப்படி அப்படி ஒரு ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் உடனே ஒரு ரசீது எழுதி வரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இப்பா இதுக்கு மேல நம்பிக்கை இல்லையாப்பா, என்னப்பா அப்படிம்பாரு. அப்போ ஒரு ரசீது இருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு நம்பிக்கை விட்டுன்னு போடணும்னு வச்சுங்களேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒருத்தவங்க அவரோட ஜாஸ்தியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரு கொடுத்துட்டாருன்னா அப்ப உங்க பணம் அம்பேல். இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால நீ தரவே இல்லைப்பான்னு சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமா போயிடும். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஒரு செக் அல்லது டிடி அல்லது இப்போ ஆன்லைன்ல நிறைய பேங்க்ல மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்றாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வந்து புரோக்கர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க. எப்பவுமே அவங்களுடைய வேலை வந்து என்னன்னா, உங்களை எப்படியாவது மிஸ்மெரிசம் பண்ணி உங்களை வாங்க வைக்கிறது. ஏன்னா நீங்க நீ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கினாலும் சரி, நீ நாசமா போனாலும் சரி, அவங்களுக்கு என்ன கவலை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1% 2% கமிஷன் எடுத்துட்டு போகணும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா. ஸோ அதனால நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஸோ பெரும்பாலான நம்ம அனுபவத்துல பாக்குற நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னடா ஒருத்தல ஏமாத்த போறனவே ஏமாந்துருவான், அவன் ஏமாந்தா நமக்கு மனசாட்சியே இல்லாம நம்மள ஏதாவது ஒரு என்ன சொல்றது கர்ஸ் பண்ணுவானே, ஒரு வைரறிவான அப்படின்லாம் நினைக்கிறது மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலானவங்க இருக்காங்க நான் பாக்குற வரைக்கும். ஸோ நீங்க நல்லவங்களும் இருக்காங்க, அதை நல்லவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நினைக்க முடியாது. ஸோ அது நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம கையில இருக்க என்ன விஷயம் அப்படின்னா, பிளைண்டா நம்பாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ நோ மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. ஸோ நீங்க அது உண்மையா பொய்யா அப்படின்றத பாருங்க. அடுத்ததா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஓரல் அக்ரிமெண்ட்ஸ். எந்த விஷயமும் வாய்மொழி ஒப்பந்தமே வேண்டாம். ஒரு சேலீடு போட போறோம், ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டு அது ரிட்டர்னா இருக்கணும். ஸோ வாய்மொழியா செய்யக்கூடிய எதுவுமே வந்து சரியா இருக்காது. வாய்மொழி அப்படின்றது வந்து வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ரிட்டர்ன் பண்றதுதான் உங்களுக்கு ஒரு சிறிய சிறிய நல்ல விஷயமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி.
இப்போ வந்து ஒரு வீடை விற்கிறாங்க, ஒரு நிலத்தை விற்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா ஒழுங்கா சொல்லணும். நியாயமா நடக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு உண்மைத்தன்மைக்கு இதா இருக்கும். அவங்க ஒரு ஏதோ அவங்க எல்லா அதுல ப்ராப்பர்ட்டில உள்ள எல்லா டிஃபெக்ட்ஸையும் லைபிலிட்டிஸையும் கரெக்டா அவங்க வந்து சொல்லணும். அதுதான் அவங்களுடைய கடமை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு செல்லர் வந்து விற்கிறாங்க அப்படின்னா, அதுல அவங்க அத ஒரு அப்சல்யூட் ஓனரா இருக்கணும். அதுல எந்த விதமான வில்லங்கங்கள் இருக்கக்கூடாது. அது உள்ள எந்த விதமான லோன் இருக்கக்கூடாது. எந்த விதமான டிஸ்பியூட் இருக்கக்கூடாது. எந்த விதமான லீகல் கிளைம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு சொத்தை தான் விற்கணும். அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். சொல்லி என்கம்பரன்ஸ் இருந்தா கூட சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமான டாக்குமெண்ட்ஸ், சேல்ரீடு, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், டாக்ஸஸ், சொத்து ரசீது. நீங்க இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க சொத்து ஒரு வாங்க போறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்ஸ் ரெசிப்ட் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அதெல்லாம் கேட்டு வாங்க. ஒரு டாக்ஸ் ரெசிப்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா அவர் அத்தனை வருஷ காலம் அவர் அனுபவத்தில் இருந்தாருன்றதுக்கான ஆதாரம். ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னா என்ன ஆகும்? ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி வாட்டர் கார்டு இருக்கும், அது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணியிருப்பாங்க, வாட்டர் இந்த ட்ரைனேஜ் சார்ஜஸ் பே பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள ரெசிப்ட்லாம் இருந்தா அதுக்குள்ள கார்டு இருந்தா அதெல்லாம் கேட்டுவாங்க. ஸோ அது என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்னா அவர் தான் அதுல அனுபவத்துல இருந்திருக்காரு. இப்போ அதுல ஒரு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்டா இருக்கும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்த அப்புறம் ஸோ அவர் வந்து சேல் எக்ஸிக்யூட் போகணும். ஸோ செல்லாரோட ஒரு விற்பவருடைய கடமைகள், செல்லர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவர்கிட்ட மார்க்கெட் கிளியர் மார்க்கெட்டபிள் டைட்டில் இருக்கணும், எல்லாருடைய லைபிலிட்டியும் சொல்லணும், எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும். அதோட இல்லாம அவர் இன்ஸ்டாக்ஸ்ல வந்து சேலியோட எக்ஸிக்யூட் பண்ணியும் கொடுக்கணும். இதுதான் வந்து செல்லருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்லர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சேல் லீட். ஸோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்றதுக்கான பிரைமரி டாக்குமெண்ட். அதாவது அவர் சொத்து அவர் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து அவர் பேர்ல உள்ள கிரைய பத்திரம், இல்லை அவருக்கு வந்து தாத்தா அப்பா அம்மா யாராவது ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருந்தாங்க, கிஃப்ட் எழுதிச்சுன்னா அது கிஃப்ட் டீடு, இல்லை அவருக்கு பாகப்பிரிவினையில கிடைச்சதுன்னா பாகப்பிரிவினை சொத்து, ஒரு ரிலீஸ் டீட்ல கிடைச்சா விடுதலை பத்திரம் கிடைச்ச அது மட்டும் இல்லாம தான் ஒரிஜினல் டீட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினல் டீடோட பேரண்ட்ஸ் டீட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா தாய் பத்திரங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பத்திரங்களையும் கொடுக்கணும். அது ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், அந்த வில்லங்க சான்றிதழ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவரு பில்ல ஒரு விற்க போறவன்ற கண்டிப்பா ஒரு வில்லங்க சான்றிதழ் கொடுத்தாதான் அதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ற வில்லங்க சான்றிதழ் நமக்கு வந்து ஒரு கிளியரா இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். ஸோ அதுல நம்ம டவுட் இருந்ததுன்னா நம்ம செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் செக்அப் பண்றது தான் நம்மளும் வாங்குறோம். ஸோ செல்லரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் டீட் கொடுக்கணும், இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் கொடுக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் ரெசிப்ட் கொடுக்கணும், வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் ரெசிப்ட் கொடுக்கணும், அப்புறம் பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருந்தா பில்டிங் அப்ரூவல் கொடுக்கணும், லேண்டா இருந்தா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்குண்டான சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். நம்ம வாங்கல் பொறுத்த வரையும் அதை கேட்டு வாங்கணும். இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ காமனா வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன கேட்டு வாங்கணுன்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஃப்ராட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதை பத்தி பேசினா நம்ம வந்து ஒரு நாள் கூட பேசலாம். பட் ஒரு சிம்பிளா ஒரு 4 ஸ்கெட்ச்ல போட்டு பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும். எப்படி பண்றாங்க? டாக்குமெண்ட் அப்படி ஒரு அதாவது திருட்டு பாஸ்போர்ட் இல்லையா, கள்ள பாஸ்போர்ட், அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லயும் வந்து கள்ளத்தனம் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒருத்தரா இருப்பாரு, இன்னொருத்தவங்க பேர்ல இவங்கள டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. ஸோ அது பெரும்பாலும் நம்ம கொடுக்க போறது என்ன கொடுப்பாங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுப்பாங்க முதல்ல டைட்டில். அதப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது.
அப்போ ஒரிஜினலை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அது வந்து பார்க்க வரதுக்கு அது ஒரிஜினலா இல்லையான்னு பார்க்க வரதுக்கு முடியும். ஸோ நமக்கு சந்தேகம் வரும்போது அதனுடைய உண்மையில அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் காப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நம்ம வந்து ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் அது நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அவங்க வந்து ஒரு காப்பி எடுத்து அவங்க வச்சுப்பாங்க. முந்தியெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஷீட்ல எழுதி வைப்பாங்க. இப்போ வந்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட இப்போ நம்மகிட்ட என்ன ஒரிஜினல் என்ன பத்திரம் இருக்கோ அதே பத்திரம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ ஒரு டாக்குமெண்ட் நம்மகிட்ட சப்போஸ் உதாரணத்துக்கு வச்சுங்க, இப்போ வந்து ராமச்சந்திரன் அவருக்கு தான் சொத்து உரிமையான ஆளு. இப்போ என்ன பண்றாங்க, நம்மகிட்ட வந்து ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த லைட்டா ஆல்டர் பண்ணியிருக்க அடிச்சு இந்த ராமா வரைக்கும் வர மூர்த்தியை வந்து பிளாங்க் பண்ணி வச்சிருவாங்க. சார் இது ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும்போது கொஞ்சம் அழிஞ்சு போச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு சர்டிஃபிகேட் காப்பி அவங்களுக்கு தெரியாம அப்ளை பண்ணி ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் டாக்குமெண்ட்ஸ்ன்றது சொல்றது வந்து ரிஜிஸ்டர்டு பத்திரங்களையும் சொல்லலாம். அது இல்லாம பட்டா, சிட்டா, அடங்கல், அப்ரூவல் கதை எல்லாத்துலயுமே ஏமாத்தம் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ எதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்கா இருக்கோ நீங்க வந்து அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அதை போய் வெரிஃபை பண்ணி பண்றது வாங்குறது நல்லது. அப்புறம் டபுள் சேலீடு, நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் நிறைய இடங்கள் நடக்கிறது இதுதான். அந்த அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ல இது மாதிரி தான் நடக்கும். ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2 பேர் கிளைம் பண்ணுவானுங்க. எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஒரு 500 ஃபிளாட் வச்சிருப்பானுங்க. ஒரு டைரக்டர் அவரு நான் தான் அவரோட டைரக்டர்னு சொல்லிட்டு அவரு ஒரு சில ஆளுகளுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் இன்னொரு டைரக்டர் அவரும் போட்டு கொடுப்பாரு. இப்போ 2-3 பேர் மாத்தி மாத்தி கொடுத்துப்பட்டா ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2-3 சேலீடு இருக்கும். ஸோ என்ன இப்பவே பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் ப்ராப்பர்ட்டிலாம் பாத்தீங்கன்னா வாங்கி போட்டுட்டு உடனே யாருமே அதுவே ஒரு காடு மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு லேஅவுட் போட்டாங்கன்னா அவங்க தலைமுறையில யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் வரும். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அப்போ போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு லேண்ட போய் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் வீடு கட்டி உட்காந்துட்டு இருப்பான். ஏய் நீ எப்படிடா வந்தேன்னு கேட்டீங்கன்னா பாரு என்கிட்ட பத்திரம் இருக்குன்னு காப்பான். அப்புறம் இந்த பத்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டைரக்டர் வந்திருப்பாரு, அவரோட டைரக்டர் வந்திருப்பாரு. ஸோ அது விஷயம் தெரிஞ்சவொடனே என்ன பண்ண டக்கு டக்குன்னு அடுத்த ஆள் கைமாத்தி ஊற்றி விட்டு கடைசியில் எத்தனை பேர் டபுள் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அது டபுள் டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்றத நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அது வந்து பெரிய ஒரு கான்செப்ட். அதை பத்தி பேசணும்னா அதுக்கு பெரிய ஒரு 1 ஹவருக்கு மேல பேசணும். ஸோ டபுள் டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்றது எல்லாம் பார்த்துங்க. இப்போ பவர் ஆஃப் அட்டர்னில ரொம்ப பெரிய மிஸ்யூஸ் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் கொடுக்குறவங்க வந்து நேர்ல வரணும், அவங்க போட்டோ எடுக்கணும், அவங்களுடைய தம்பு எடுக்கணும்லாம் இப்ப பண்றாங்க. பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெசன்ட் நகர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ராணி அம்மாள்னு ஒருத்தர் பேர்ல இருக்கும். இவங்க வந்து அந்த மோப்பம் பிடிச்சி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, நம்ம மோப்பம் பிடிச்சி ஓகே இந்த டாக்குமெண்ட் ஒரு லேண்ட் ரொம்ப நாள் கிடக்குது, இவனோ அதை வாங்கி போட்டு கிடக்குது. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி பார்த்தா இது ராணியம்மான்ற பேர்ல இருக்கு. ஸோ நம்ம ராணியம்மான்னு ஒருத்தர் செட்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ஆந்திராவில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ராணியம்மான்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி அந்த அட்ரஸ் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த ஆள் ஒரு பவர் வாங்கின மாதிரி வாங்கிட்டு வந்து இங்கே வந்துச்சு நான் அந்த ராணியம்மாவோட பவர் ஏஜென்ட் நான் தான் அப்படி விற்கிறேன்னு சொல்லி விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய மோசடிகள் நடந்தது. பவர் ஆஃப் அட்டர்னினாலே பழைய காலத்து இதுல வந்து எக்கச்சக்கமான மோசடி நடந்திருக்கு. ஏன்னா பவர் வந்து இப்பதான் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு நிறைய அதிகமான ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பழைய காலத்துலலாம் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னினா ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல இருந்தா போதும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த காலத்துல பழைய காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், செத்தே போயிருப்பான். செத்து போனவன் பேர்ல அவனே மாதிரி ஒரு ஆளா செட்டப் பண்ணி ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மற்ற மாகாணத்துல, அதாவது கேரளாவில் அல்லது நம்ம ஆந்திராவில் அங்க இருக்க அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸை காமிச்சு அங்க இருந்து போட்டு ஒரு பவர் போட்டுட்டு வந்து கொண்டு வந்து வித்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். அது மாதிரி நடக்குது. ஸோ அந்த பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பவர் டிரான்சாக்ஷன்னாலே நீங்க 1க்கு 10 முறை நீங்க வந்து அதுல பவர் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் செக்அப் பண்ணணும். பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பவருக்கு வந்து வேலிடிட்டின்றது நமக்கு லிமிடெட் பீரியட் தான். ஒரு பவர் கொடுத்தாருன்னா ஒருத்தர் ஏன்றவர் பிக்கு பவர் கொடுக்குறாரு. பவர் கொடுக்கும்போது ஏ இறந்துடுறாரு. இறந்த பிறகு அந்த பவர் செல்லுமானா செல்லாது. உதாரணத்துக்கு ஏன்றவர் பிக்கு பவர் கொடுத்து
இறந்துடுறாரு. இறந்த அப்புறம் பி வந்து அந்த இறந்தது விஷயம் தெரியாம சிக்கு வித்தாருன்னு வச்சுங்க, சிக்கு சொத்துல உரிமை வருமானம் வராது. இப்ப நாளைக்கு ஏவோட பிள்ளைங்க வந்து எப்பா எங்க அப்பா இத்தனாம் தேதி இறந்துட்டாரு, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பவர், அந்த பவர் வச்சு இவருக்கு பி வித்தது செல்லாது, இந்த சொத்து உனக்கு உனக்கு செல்லாதுடா, எங்களுக்கு தான் கொடுக்கணும் கேஸ் போட்டான்னா சொத்து அவங்களுக்கு போயிடும். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பவருக்கு வேலிடிட்டி எவ்வளோன்னா அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஸோ அதை கேன்சலும் பண்ணலாம். பவர் கேன் பி கேன்சல் எனி டைம். பவர்ன்றது வந்து என்னன்னா ஒரு பெர்மிஷன். ஏன் சார் நான் என்னால வந்து பண்ண முடியலப்பா, எனக்கு பதிலா நீ போ. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் நம்மளை இன்வைட் பண்றாரு, என்னால வர முடியலப்பா, இப்ப நீ போப்பான்னு ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்தீங்கன்னா என்ன பண்றோம், அவர் போறாரு. ஸோ அந்த நம்ம அந்த பவர் கொடுக்குற அதிகாரத்தை வச்சு அவர் போறதுதான் உண்டு. சார் திடீர்னு போறோம் இல்லையா, பண்ணி போகாது பண்ணில்ல, நான் இப்ப நானே போய்க்கிறேன் நீ போகாது அப்படின்னு சொன்னாருன்னா போகக்கூடாது. ஸோ அந்த கேன்சல் எப்போனா பண்ணலாம். ஸோ அந்த பவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேன்சல் பண்ண போகிற வரையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் லே அவுட் ஸ்கேம், நான் ஏற்கனவே சொன்னபடி லே அவுட்ல வந்து நிறைய நிறைய ஒரே டாக்குமெண்ட் நம்ம போடுறாங்க. ஒரே ஊர்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரே பிளாப்பட்ட ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப தமாசு பாத்தீங்கன்னா பிளாட் நம்பர் 1 2 3 4ன்னு ஒரு வடக்க இருந்து தெக்க ஒருத்தர் போட்டு வச்சிருப்பான். அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திருப்பி என்ன பண்ணும், அதே லேஅவுட்டை திருப்பி இது பண்ணிட்டு கீழே இருந்த நம்பர் போடுவாங்க 1 2 3 4 போட்டு அப்படி கூட டபுள் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி லேஅவுட்லயே ஏதாவது ஸ்கேம் இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃப்ராடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேஜர் ஃப்ராட் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், டபுள் சேல் லீட், பவர் ஆஃப் அட்டர்னி மிஸ்யூஸ், அப்புறம் லேஅவுட்ல வச்சு நிறைய பிளே பண்ற விளையாடுறாங்க. இதெல்லாம் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து இத ப்ராப்பர்ட்டி அடுத்த கொஸ்டின் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃப்ராட் இருந்தா நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஃப்ராடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், வருமுன் காப்பது தான் அறிவு, வந்த பொன் தவிப்பது மடமை. ஸோ எந்த மாதிரி ஃப்ராட் இருந்துக்கணும் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சந்தேகம் வந்தாலும் அதை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஒரு விஷயம் கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும்னா வந்து நம்ம கிட்ட யார் அப்ரோச் பண்றாங்களோ அவங்களோட 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 ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம விற்க போறவங்களோட ஆதார், பேன் கார்டு, போட்டோ எல்லா விஷயத்துலையும் சந்தேகம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது வந்து ஒரிஜினல்ஸை செக்அப் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கையில் இருக்கா, நான் தான் ஓனரமா இல்லை டாக்குமெண்ட் எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சந்தேகனோட தான் பார்க்கணும். ஸோ ஒரிஜினல்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் மற்ற டாக்குமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி இதுல உள்ள டாக்குமெண்ட் இதுல என்ன சர்வே நம்பர் இருக்கு, அதுல என்ன சர்வே நம்பர் இருக்கு, இதுல எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அதுல எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன், எல்லா பேமெண்ட்டே வந்து நீங்க வந்து ஒரு பேங்க் செக் மூலியமா, ஆர்டிஜிஎஸ் மூலியமா, நெஃப்ட் மூலியமா பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ எந்த பணத்துக்கு அப்புறம் வந்து பணம் கொடுக்கும்போது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. கையில காசு வாயில தோசை. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு சொத்து வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு பேசுறீங்கன்னா, சரி கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அடுத்த வாரம் நம்ம ஆளை வந்துட்டு இருக்காரு, டெல்லியில இருந்து வர்றாரு, இன்னைக்கு பணம் கொடுங்க, அவருக்கு சொன்னீங்கன்னா ஃபிளைட் போட்டு டிக்கெட் போட்டு வருவார் சார், இல்லைன்னா வரமாட்டார் சார், நான் அங்கிருந்து வந்துட்டு போனதுல விட்டு தான் ஒருத்தர் வேற ஒருத்தருக்கு இது மாதிரி பணம் வரான்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு போயிடும், அதனால செலவு மிஸ் இதாகி போயிடுச்சு, அதனால அதுக்கு பிரச்சனையாகும், அதனால நீங்க இன்னைக்கு காசு கொடுத்தீங்கன்னா தான் அவரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காசு கொடுத்தீங்கன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை ஃபிளைட் போட்டு திங்கக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா கையில நம்ம கையில காசு இருந்ததுன்னா வந்தா காசு கொடுப்போம், இல்லைன்னா போடல, அவ்வளவுதான். ஸோ வந்து டிரான்சாக்ஷனை வந்து எப்பவுமே வந்து டிலே பண்ணாதீங்க. அதை பணம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். முடிஞ்சா நீங்க ஒரு எனக்கு இப்பெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கறவங்க வந்து என்ன சார், நாங்க வந்து செக்கா கொடுக்கலாமான்னா, செக்கா கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா செக்கை வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கொடுத்து டிரான்சாக்ஷன் கொடுக்கணும், செக்கை வாங்கிக்கிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம சேஃப். ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான். வாங்க விற்கிறவன் என்ன பண்ணுவான், எப்பா நீ செக்கை அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போற, நாளைக்கு செக்கை போட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா நான் தர முடியாது அப்படின்வாங்க. ஸோ இப்போ செக்கு வேண்டாம். அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா இப்போ டிடி தான், பே ஆர்டர் டிடி. ஸோ பே ஆர்டர் டிடி வாங்கிட்டு வாங்க அப்படிதான் நம்ம கிளைண்ட் நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம். அப்போ நான் இப்போ கிளைண்ட் என்ன சொல்றாங்க, சார் பே ஆர்டருக்கு டிடிக்கெல்லாம் காசு ஜாஸ்தி ஆகுது சார், நாங்கள் வந்து நெஃப்ட் அனுப்பிச்சிடலாமா, இல்லை அந்த வேற மணி டிரான்சாக்ஷன் அது பேர் என்னது இந்த பேங்க் மூலியமா ஏதாவது அந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அதுல செலவு கம்மி ஆகுதுன்னு கேட்கறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பணத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே அனுப்பணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி எப்போ அனுப்புறோம், இப்போ நம்ம நாளைக்கு இப்போ வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன்னா இப்போ திங்கக்கிழமை ஒரு நாள் முன்னாடி அனுப்பணுன்ற மாதிரி இருக்கும் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்லாம்.
அப்போ சப்போஸ் அனுப்பிட்டு வரலன்னு என்ன பண்றது? அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு நிலைமை ஒரு வாங்க போற கிளைண்டோட அட்வொகேட்னும் போது நமக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. சப்போஸ் பணம் அனுப்பிச்சிட்டா வரலன்னு என்ன பண்றது? ஸோ அதுக்கு நம்ம பெரும்பாலும் இன்சிஸ்ட் பண்றது பரவாயில்ல, பேங்க் காசு போனாலும் பரவாயில்ல, பே ஆர்டர் வாங்க அல்லது டிடிஏ வாங்கன்னு சொல்றோம். இல்ல அதுக்கு மேல அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஒரு எப்படி பண்றதுன்னா ஒரு இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு, அதாவது ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வர வச்சுட்டு அங்க இருந்து இன்னொரு ஆளை வச்சு அனுப்பிட்டு நான் அனுப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க சார் அப்படின்ற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கையில காசு வாயில தோசை பண்ணுங்க பெஸ்ட். இல்லைனாலும் டோன்ட் டிலே. இன்னைக்கு காசை கொடுத்துட்டு நாளைக்கு பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்னைக்கு உங்க பணம் போதோ அன்னைக்கு அந்த அந்த செகண்டே அந்த அந்த நிமிஷமே அது நடக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றது, தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதை ஆயிடக்கூடாது. ஸோ விற்கிறவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்கள்ட்ட இருந்து பணம் வரணும், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட பணம் வந்து அவன் சேஃப். ஸோ அந்த பணம் கொடுக்குற வரைக்கும் தான் நீங்க சொல்ற உங்களுக்கு கேட்பாங்க. பணத்தை கொடுத்தப்புறம் அப்புறம் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி அக்ராஸ் த டேபிள்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இல்ல உங்களுக்கு அது பெரிய ஒரு டிடி காசு, பேமெண்ட், பே ஆர்டர் காசு பெரிய காசு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு இந்த டைம்ல ஒரு சைமல்டேனியஸா இதையும் பண்ணி முடிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பவர் ஆஃப் அட்டர்னில என்னென்ன ரிஸ்க்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதேதான், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியை வந்து முடிஞ்ச வரைக்கும் பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து சூழ்நிலையில பெரிய ஃபிளாட் ப்ரொமோட்டர்ஸ், லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் அவங்க தான் பவர் வாங்கி தான் வச்சு பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு ரெப்யூட்டட் பீப்புள்ஸ், நல்ல ஜென்யூன் பீப்புள்ஸ், ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்துறாங்கன்னா அப்போ பரவாயில்ல, அப்போ அவங்க அங்கேருந்து ஓடி போயிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பவர் யார் பேர்ல வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு பெரிய பில்டர், அந்த பில்டர் பேர்ல வாங்கியிருந்தா, பில்டரோட டைரக்டர் பேர்ல வாங்கியிருந்தா பரவாயில்ல. சார் இந்த ஏமாத்துக்காரன் பண்றவன் என்ன பண்றான்னா, அவன் பில்டர் ஓனர் ஒருத்தனா இருப்பான். இந்த ஓனர் இந்த பில்டர் பேர்ல பவர் வாங்க மாட்டான், ஏமாத்துறன்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணுவான், இங்க இந்த ரோட்ல போறவனா ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாதவன் பேர்ல போட, சார் அவர் தான் சார் வருவார் சார்மா. ஸோ அவர் யாரு, பெரிய ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸோ அவரு பேர் வாங்கி அப்ப அந்த சமயத்துல அவன் வந்து அப்ப அங்க அந்த மாதிரி ஆளை நம்பி பவர் டிரான்சாக்ஷன் போறோமானா அப்ப அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஸோ பவர் ஒருத்தன் வாங்கி செயல்படுறான்னா, வாங்கி வச்சிருக்க பவர் வாங்கியிருக்கவங்க ஆள் வந்து ஒரு அத்தாரிட்டியான ஆளா, ஒரு நல்ல ஆளா, ஒரு பெரிய ஆளா, ஒரு அங்க வீட்டுல அட்ரஸ் இருக்கிறவரா, அந்த கம்பெனியா அங்கேயே இருக்கவங்களா தான் பரவாயில்ல. ஸோ ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே உள்ள ஆள்கிட்ட வாங்கணும்னா அப்ப நம்ம அவங்கள போய் நேரடியா போய் அது அப்படி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உண்மையத்தன்மை என்னன்றதை பார்க்கணும். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரிஜிஸ்டர்ட் பவரா இருக்கணும். அது ரிஜிஸ்டர்ட் பவரா இல்லைன்னா வேலிடிட்டி கிடையாது. ஸோ பவர் பொறுத்த வரைக்கும் பவர் கேன் பி கிவன் பை எனி பர்சன். அது வந்து ஒரு நோட்டரி பப்ளிக் அட்டஸ்ட் பண்ணாலும் போதுமானது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, ஸோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்கு, வாங்குறதுக்கெல்லாம் வந்து அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது வந்து வேலிடிட்டியோட இருக்கணும். ஸோ அடுத்தது ரிவோகேஷன். அந்த பவரை பொறுத்த வரைக்கும் ரிவோகேஷன் ஆகிடக்கூடாது. ரிவோகேஷன் ஆயிருந்தா கூட ஒரு பவர் கேன் பி கேன்சல் அட் எனி டைம். ஸோ என்னன்னா பவர் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு ஏன்ற ஒரு பிக்கு பவர் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அவரு ஒரு மாசம் கழிச்சு அவருக்குள்ள டிஸ்பியூட் பண்ணி அதை கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணலாம். தட் கேன் பி கேன்சல் அட் எனி டைம். ஸோ இந்த ஒரு பவரை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சர்ன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அது வேலிடா இருக்கா இல்லையா, ரிவோக் ஆயிருக்கா அப்படின்றதையும் நீங்க செக்அப் பண்றது நல்லது. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு காரு, பைக்கு, ஸ்கூட்டர் வாங்கினா ஒரு ஃபுல் கேஷ் கொடுக்க போகிறோம், கொடுத்து வாங்கிட்டு ஒரே டைம்ல முடிஞ்சிருப்போம். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகலாம். நம்ம வந்து ஒரே ஒன் டைம்ல கொடுக்க முடியாது. முதல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம், அப்புறம் பார்ட் பேமெண்ட்டாக கொடுப்போம். ஸோ அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரல் அக்ரிமெண்ட்டை வச்சு நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா சரியா வராது. அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு போடணும். ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டாக்குமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து அக்ரிமெண்ட் டு செல், அப்புறம் வந்து சேலீடுன்றது கிரயப்பத்திரம். நம்ம கிரயப்பத்திரம் வந்து எப்போனா நமக்கு ஃபுல் பணத்தையும் கொடுத்துட்டோம், நம்ம பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அது கிரயப்பத்திரம். ஸோ இந்த பத்திரம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டாக்குமெண்ட் போடுறது தான் சேல் அக்ரிமெண்ட். சேல் அக்ரிமெண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு
டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம். அதில் எல்லா விஷயங்களையும் எழுதணும். சேல் அக்ரிமெண்ட்ல அந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை பார்த்து நல்லபடியாக அது எல்லா விஷயங்களும் எழுதணும். ப்ராப்பர்ட்டி என்ன, அது அட்ரஸ் என்ன, சர்வே நம்பர் என்ன, அது டோட்டல் சேல் பிரைஸ் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அடுத்த பேமெண்ட் எப்படி கொடுக்க போறோம், எப்படிலாம் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போடணும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடணும். அப்புறம் எல்லா வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு டிரான்சாக்ஷனுடைய கம்ப்ளீட் ஒரு செல்லீடை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சேலீடை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சேலீடை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அதை ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் 2 விதமான சார்ஜஸ் கவர்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டின்றது வந்து பெரும்பாலான ப்ராப்பர்ட்டிக்கு 7% ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து 2% வருது. ஸோ இது வந்து பிளாட்டாக இருந்தால் கொஞ்சம் அது ஒரு அட்வால்ரம் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் போட்டு கன்சர்ன் அதுக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு விற்கிறவங்க, வாங்குறவங்க, விற்கிறவங்க, அப்புறம் 2 விட்னஸ் இவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நீங்க போய் பண்றது தான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டதோட நம்ம வேலை முடிஞ்சுதான்னா முடியல. ஸோ கம்ப்ளீஷன் என்னன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணதோட நம்ம ப்ராப்பர்ட்டி வேலை முடியல. நம்ம பேருக்கு எல்லாமே மாறணும். எல்லாம் மாறணும்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நம்ம பத்திரம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ பட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பட்டா நம்ம பேரில் மாறணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு அவங்க பழைய ஒருத்தர் பேரில் இருப்பாங்க, அது நம்ம பேருக்கு மாறணும். அப்புறம் கலெக்ட் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் நம்ம பேருக்கு மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பட்டாவை மாற்றுறதுக்கு கன்சல்ட் தாசில்தார் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து இந்த மாதிரி இந்த பத்திரம் மூலியமாக நான் வாங்கிட்டேன் அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம பேரை மாற்றி கொடுக்க சொல்லி கேட்கணும். அதை அது மாறினோன்னா அதை தூக்கிட்டு போயிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் முனிசிபாலிட்டியாக இருந்தால் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இருந்தால் கார்பரேஷன், அவங்க பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்து, அவங்கள்ட்ட போய் இந்த ப்ராப்பர்ட்டி என் பேரில் மாறிடுச்சு எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணணும். யூட்டிலிட்டி அதாவது வாட்டர் அல்லது இபி இருந்தால் அதுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸோட கம்ப்ளீஷன் ப்ராசஸ். ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு என்னுடைய ஜாபை ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கொஞ்சம் கேட்குறேன்னா கேளுங்க சார். ஓகே சார், இப்போ சிறப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் வழங்குனீங்க சார். ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. பக்காவா பிளான் பண்ணி ஆரம்பத்துல இருந்து இந்த ஃப்ராட்லாம் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, அது இல்லாமல் அந்த புரோக்கர்ஸ் இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்லும்போது பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி ஞாபகம் வருகிறது. என்னன்னா, லாடம் போனதால் குதிரை போனது, குதிரை போனதால் அதில் இருந்த மனிதனே போய்விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லாடத்தை கவனிக்காததால ஒரு மாவீரன் வந்து வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படிங்கறதுதான் ஒரு 4 வரியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை நீங்க அழகா அந்த மாட்டுக்கு கயிறு வாங்குறத வச்சு அழகா நீங்க சொன்னீங்க. நீங்க அதை சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இப்ப நம்ம நண்பர்கள் வந்து நிறைய கேள்விகளோட தயாரா இருக்கிறாங்க. அவங்களை இப்ப நம்ம கேள்விகள் கேட்க அனுமதிக்கலாம். கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு வந்து ரொம்ப இவ்வளவு தூரம் அனுபவம் எல்லாம் கிடையாது. எனக்கு 28 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றதை கேக்குறேன் சார். சார், எங்க இப்போ வீட்டுக்காரன கூட லேண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனா என்ன சொல்றாங்க, நம்ம வாங்கணும் பக்கத்துல உள்ள இடத்துலயே வாங்கணும், ரொம்ப லாங்கெல்லாம் வாங்கக்கூடாது, வந்து அந்த ஃப்ராட் பண்ணல ஏமாத்திடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க சார். அந்த மாதிரிலாம் உண்மைங்களா சார்? நான் நிறைய கேள்வி போடுறேன் சார். ஒரு இடத்துல இருந்து வாங்கி போட்டு ஏமாத்திட்டு போறது, அப்புறம் நம்ம அந்த இடத்த டச் இல்லைன்னா இது பண்ணிட்டு போறது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சார். அது கொஞ்சம் எப்படி சார்? ப்ராப்பர்ட்டி வாங்குறாந்தா நீங்க வந்து உங்க ஓன் யூஸ்க்கு வாங்க போறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க போறீங்களான்றத முதல்ல முடிவு பண்ணுங்க. சப்போஸ் நான் இருக்கிறது சென்னை சார். இப்ப எனக்கு தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், தென்காசி இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நம்ம லீவ் டயத்துல அங்க போயிட்டு வர, சரி இதுக்கு அங்க ஸ்டே பண்ணி இருக்கிற போயிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி. இப்ப சப்போஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வாங்கி போடுறதுக்கு. ஆனா வாங்கி போடு
சொல்லுங்க சார். வாங்கி ப்ராப்பர்ட்டி வந்து அது நீங்க வெளியூர்ல வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போட போறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகுமா அப்படின்றத பார்த்து அதுக்கு உண்டான ஒரு அனலைஸா பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இசிஆர், ஓஎம்ஆர் அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினா வேல்யூ அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாக ரொம்ப வேகமா இருக்கு. அது மாதிரி அடுத்தது ஜிஎஸ்டி ரோட்ல அது அடுத்தது ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து நார்த் மெட்ராஸ் நோக்கி கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அது வந்து நீங்க ஒரு அப்ரிசியேஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுதான். ஏன்னா இன்னைக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இதா கொடுக்கணும் இல்லையா, பலன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றிங்க சார். வேற யாரும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார் சார் ஹலோ. வாய்ஸ் கட் ஆகுது சார், சொல்லுங்க, பேசுங்க சார். ஹலோ ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் அஸ்ஸலாமு சார். வணக்கம். சார் உங்களுடைய ஸ்பீச் என்னமோ நாங்கள் 1ஆவது வகுப்புல இருந்து 10ஆவது வகுப்பு வரை படிக்க போனது மாதிரியே இருந்தது, அற்புதமாக இருந்தது. நான் இங்க ராமநாதபுரத்துல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆமா, எங்களுக்கு வழிகாட்டி உங்களை கூப்பிட்ட மிஸ்டர் மரியாதைக்குரிய அஸ்கர் சார், பிரபாகரன் சார், இவங்க எங்களுக்கு பெரிய அற்புதமான வழிகாட்டிகள். எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு அழகான முறையில் எடுத்து காமிச்சு எங்களுக்கு எங்க என்ன செய்யணும், எப்படி எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத எங்களை ஒவ்வொரு இதுலயும் எங்களை அழகான முறையில எங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னடா இப்ப கொடுத்த இதுல வந்து லோனு வாங்கி கூட ஒரு சில இதுல இசிஎல்ல வந்து மாத்தி இது பண்ணிடுவாங்க, ஃப்ராட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த அந்த இது எப்படி சார் அது வந்து பர்டிகுலர் அதை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இல்ல இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நீங்க ஈஸி இருந்தீங்கன்னா அதுதான் வைட்டல் டாக்குமெண்ட். அதுலதான் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் என்ன மாதிரி லோன் வாங்கியிருக்காங்கன்றத பாக்குறதுக்கு வாய்ப்பு வரும். ஸோ அந்த ஈஸி வந்து அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி சந்தேகம் வந்ததுன்னா இன்னொரு ஈஸி உங்க சார்பா தனிப்பட்ட முறையில ஒன்று போட்டு பார்க்கலாம். அது போக 3வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போ எப்படியும் ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு லோன் ஒரு பேங்க்காரங்கள யாராவது லோன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அங்க பக்கத்துல விசாரிக்க வருவாங்க. ஸோ நீங்க வந்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட போய் கொஞ்சம் சார் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்க இருக்கு அப்படின்னு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா வாங்கிருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சில குழு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க அடுத்த கட்டம் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றது அவசியம். நன்றி நன்றி சார். ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் சார் வீட்டுக்கு வீடு புரோக்கர்கள் உருவாயிட்டாங்க சார். முதல்ல 15-20 வருஷத்துக்கு முதல்ல எங்கேயும் கிடையாது சார். இப்போ ஒண்ணுமில்ல, இப்ப நான் பேசுறேன், நானே என்னோட குரூப்ல ஒரு பெரிய ஆள் இருக்கான், ரொம்ப நான் வெளியே சொல்லல, பட் அந்த அளவுக்கு உருவாயிட்டாங்க. இப்ப எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு ஒரு புரோக்கர் இருக்காங்க. அந்த ஒரு மோசமான சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதான் எதையும் நம்பி எதையும் செய்ய முடியல. நன்றி சார், நன்றி சார், மிக அற்புதமாக இருந்தது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்ப பத்திரப்பதிவுத்துறைன்னு ஒரு துறை இருக்குங்க சார். ஆமா, நீங்க வந்து விற்கிறவருக்கு இதெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய பொறுப்பு என்ன, வாங்குறவருடைய பொறுப்பு என்னன்னு சொன்னீங்க. அந்த பத்திரப்பதிவு துறையுடைய பொறுப்பு என்னங்க சார்? அவங்க வந்து ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்களா? அந்த பதிவர்லாம் அதுல எந்த கடமையும் இல்லையா சார் அவங்களுக்கு? ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணி 1990 வரும்போது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நாங்க ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுடைய ரோல் வந்து என்னன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாலும் இப்போ உதாரணத்துக்கு எல்ஐசி என் ப்ராப்பர்ட்டி நான் வந்து உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்ஐசி எந்த அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்தா கூட அந்த அப்போ உள்ள மனநிலை ரெஜிஸ்டார் எப்படி இருந்தாங்கன்னா, ஓகே எல்ஐசி பில்டிங் ஒரு 400 கோடி நீ 10% ஸ்டாம்ப் டியூட்டி கட்டு, அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் வெல்ஃபேர்ன்றது இல்லாம இருந்துச்சு. ஸோ படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்போ ரெஜிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சா வரலையா அதை மட்டும் தான் மெயினா பாக்குறாங்க. ஸோ அதை தாண்டி எதுவும் பார்க்காம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி ஃப்ராட் நடக்குது, பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு ஃப்ராட் நடக்குது, இல்லாத டாக்குமெண்ட் வச்சு பண்றாங்க, எவனோ ஒருத்தன் டாக்குமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நிறைய நீதிமன்றங்கள்ல தீர்ப்பு, அதுக்கப்புறம் வெல்ஃபேரான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுதான் ஒன்னொன்னா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ராட் அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ முந்திலாம் வந்து நான் எல்ஐசி என் பில்டிங் நான் உங்க பேருக்கு எழுதி வச்சா கூட ஓகே ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை.
நீ தான் உடனே ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆனா ஒரு கண்ட்ரோல். இப்போ நான் வந்து எல்ஐசி என் பில்டிங் உங்களுக்கு தான் அப்படி விற்க போனா கூட எல்ஐசி என் பேர்ல இருக்குன்னு நான் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், பட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை இன்னைக்கு செக்அப் பண்றாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஒரு சில முந்திலாம் வந்து நான் தான் ரஷ்யா கலின்னு சொல்லி கோர்ட்ல இப்போ அவங்களுக்கு ஆதாரம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நீங்க ஒரு ஆதாரம் ஆதார் அதனோட ஆதார் கார்டு ஐடென்டி கார்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் கார்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சில வெல்ஃபேர் அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. அப்ப நம்மளே நம்ம வாங்க போறோம்னு ஏமாத்துறவங்க கவர்மெண்ட் ஏமாத்துறோம், அதுக்கும் ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஏமாத்துகளையும் குறைப்பதற்கு அரசாங்கமும் கோர்ட்டும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது காலப்போக்கில் தான் ஒன்று அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கணும், சரி பண்றதுக்கு விஷயம் நடக்கணும். இப்ப நீங்க அந்த தாய் பத்திரம் அந்த மூல பத்திரம் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு 30 வருஷத்தோட ஹிஸ்டரியை எடுத்தா நல்லது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்ப தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வருஷம் சார் ஆன்லைன் பண்ணியிருக்கிறாங்க? ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. முந்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1970 வரைக்கும் உள்ள இது பண்ணியிருக்க மாதிரி தெரிய வருது. ஸோ முதல்ல கொஞ்சம் தான் பண்ணியிருந்தாங்க. முதல்ல 2000 வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சமா கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1970 வரைக்குமாவது பண்ணியிருக்காங்க எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும். இன்னும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போறாங்க. பல வரைக்கும் ஃபுல்லா பண்ணணும்ன்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஏரியா வைஸ் கொஞ்சம் மாறுபடும் சார். இப்ப இதுல வந்து நம்ம ஆன்லைன்லயே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா சார்? நீங்க சொன்ன இதெல்லாம் சொத்து வாங்கினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பட்டா, அதுக்கப்புறம் நம்முடைய சொத்து வரி கட்டுறதுக்கான இது எல்லாத்தையுமே நம்ம பேர்ல மாத்தணும்னு சொன்னீங்க. அது வந்து உடனடியா செய்யணுமா இல்ல அது குறிப்பிட்ட அளவு டைம் எடுத்து பண்ணிக்கலாமா சார்? அது எவ்வளவு டைம் பண்றாங்க சார்? இல்ல எவ்வளவு சீக்கிரம் எப்போ வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு நாளைக்கே போய் இப்போ வந்து நான் சொத்தை வாங்கிட்டு நான் பழைய ஆள் பேர்ல சொத்து வரி கட்டுறேன், பழைய ஆள் பேர்ல இபி கட்டுறேன், பழைய ஆள் பேர்ல இதெல்லாம் கட்டுறேன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைன்னா இப்போ உடனே பண்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ அவங்க வந்து நீங்க சில அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம்ல விற்கிறவங்களோட கையெழுத்தும் கேட்கறாங்க சில இடங்கள்ல. ஸோ நீங்க இன்னைக்கு தேதியில் அவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா அவங்களால கையெழுத்து போட முடியும். நீங்க வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு நல்லது. ரொம்ப சிறப்புங்க சார். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தரா கேட்கலாம். மோகன்குமார் சார் நீங்க கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணீங்க மைக் உங்களுக்கு ஆன்ல தான் இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 1970 வந்து அக்ரி லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப பார்க்கல அப்படின்னா அதுல ஏதாச்சும் இது பிரச்சனை வருமா சார் கூட்டுறவு சொசைட்டில? அதாவது இதுல 2 விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க லோனு வாங்கி அவங்க கட்டலைன்னா அந்த லைபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்க தலையில தான் வாங்கினவங்க தலையில தான் விழும். நீங்க தான் கட்டி ஆகணும்ன்றது ரூல். பட் என்னன்னா உங்களுக்கு அதுல நம்ம எப்படி அதை உங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லணும்னா ஒரு கடன்னா அதை 3 வருஷத்துக்குள்ள வாங்கி திருப்பி கேட்டு வாங்கணும். ஓகே. 3 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அதுக்காக அவங்க கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது. ஸோ வந்து ஒருத்தர் ஒரு கடன் நான் உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எனக்கு அது 3 வருஷத்துல திருப்பி தரணும். இந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க திருப்பி தரணும்னா நான் உடனே 3 வருஷத்துக்குள்ள நான் கேஸ் போட்டுறணும். கேஸ் போட்டு அந்த கேஸ் வேணா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எழுதிட்டு போலாம். 3 வருஷம் கழிச்சு உங்கள்ட்ட கடன் கொடுத்துட்டு நாங்க 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கேஸ் போட முடியுமானா அப்படி கேஸ் போட்டா கோர்ட் ஏத்துக்காது. ஸோ அப்படி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க 1970 நடந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவை. ஓகே சார். இப்போ அதை வச்சு நேஷனல் பேங்க்ல வந்து லோன் வாங்கிக்கலாங்களா சார்? அது லோன் வாங்கலாம். இப்ப அந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயரா இருந்தா இப்படி லோன் இருக்குங்க, அதுல ஏதாவது கேஸ் இருக்கா, அவங்க ஏதாவது கேஸ் போட்டாங்களா, அவங்க மேல ஏதாவது அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செக்அப் பண்ண கேட்பாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் இல்லைன்றதுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க லோன் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ஆதாரங்களும் சார் எப்படிங்க சார் கேதர் பண்றது? இது நம்ம சம்பந்தமா இந்த கூட்டுறவு சொசைட்டில போய் கேட்டுக்கிறப்போ அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இப்ப எதுவுமே இல்லைங்க, அது எல்லாமே நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு ஒரு ஓரல் லெட்டர் வாங்கிடுங்க. அதுக்கு சப்போர்ட்டிவ் லெட்டர் வாங்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்றதுக்கு.
சார் பேங்க்ல தரமாட்டேங்கிறாங்க சார் இந்த மாதிரி போறப்போ. இல்ல ஏன்னா ஒரு அட்வொகேட் என்கேஜ் பண்ணுங்க, அவரு போய் விசாரணை பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். ஆனா அந்த லெட்டர் இருந்தா போதுங்களா சார்? இல்ல அது அதாவது புதுசா கடன் கொடுக்கறவரோட கன்வின்ஸ் ஆகிறதுன்றது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஓகேங்க சார். ஸோ அவருக்கு வந்து ஓகே உங்க மேல கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன், கவர்மெண்ட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுக்கிட்டு இதுனா இப்போ இவன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் 2+3 தான் 5, 4+1 5ன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ரூல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த ரூல்ஸ் தான். ஸோ அவங்கள நீங்க எவ்வளவு இதெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்க வேண்டியது. ரைட். தேங்க்யூ சார். ஓகே சார். 1+ அப்படின்னு ஒரு பேர் வருது. 1+ அவங்க கை தூக்கிருக்காங்க. ஆமாங்க சார். என்னோட சார் அதாவது வீட்டுல சொத்துக்கள் இருந்துச்சு சார். அப்பா வீட்டுல அப்பாவோட தம்பிங்க எல்லாமே பாகப்பிரிவு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அத்தைங்க வந்து எனக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அது வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள சார் பிரிச்சு கொடுத்தா செல்லுபடியாகும் அந்த மாதிரி கேக்குறேன் சார். இல்ல சொத்தோட யாரெல்லாம் வாரிசு? அப்பா கூட பிறந்து அப்பா வச்சு 4 பேர், 3 அத்தைங்க இருக்காங்க. சரி. இப்ப அப்பாவோட தம்பிங்க எல்லாம் வந்து முதல்லயே வந்து பாகப்பிரிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்த்து. இப்ப அத்தைங்க வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த அத்தைங்கள் அதுல பாட்டி இல்லையா? என்னங்க சார்? ஆனா அவங்க அப்பா கேட்கல. இப்ப பிரிச்சு முடிச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கேக்குறாங்க. அப்போ இல்ல அந்த சமயத்துல அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்களா போடலையா? இல்லங்க சார், போடல சார். போடலன்னா அப்ப அந்த பத்திரமா அவங்களை கட்டுப்படுத்தாது இல்ல. சரிங்க சார். அதனால அவங்களுக்கு உரிமை இருக்கு. கையெழுத்து போட்டிருந்தா சார் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல 4 பேர் வாரிசு. இப்ப 4 பேர் வாரிசுன்ற போது 4 பேரும் சேர்ந்து பாகப்பிரிவினை பறிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த 4 பேரையும் கட்டுப்படுத்தும். ஆனா அந்த பத்திரத்துல வெறும் 2 பேர் மட்டும் நாங்க 4 பேர் வாரிசுன்றதை சொல்லாம மறைச்சு நாங்க 2 பேர் தான் வாரிசுன்னு சொல்லி பத்திரம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கையெழுத்து போடாதவங்களும் அந்த பத்திரம் கட்டுப்படுத்தாது. ஸோ அது அவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு, அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்ப இவங்க சொன்ன கேஸ்ல சார் அடுத்து அவங்க அந்த உரிய நபர் இறந்து அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பாகத்துல நமக்கு வந்து நம்ம பெற்றோர்களுக்கான பாகம் தரப்படவில்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிற பட்சத்துல அவங்க வந்து அதுக்காக கேஸ் போட்டு அது வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனியா பிரிச்சு எதுவுமே கொடுக்கல. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, பசங்களுக்கு தான் சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க சார். அதனால கேட்குறேன். இல்ல நீங்க சொல்ற கதையில அந்த இவங்க இறந்து போனோட அம்மா அப்பா அந்த அம்மாவோ அவங்க வந்து பழைய பத்திரங்கள்ல பார்ட்டியா சேரல, கையெழுத்து போடல அப்படின்னா அவங்க அந்த ஆண் வாரிசுகள் எழுதி கொண்ட பாரம்பரிய பத்திரம் வந்து இந்த பெண் வாரிசுகளுடைய வாரிசுதாரர்களை கட்டுப்படுத்தாது. ஸோ அதனால ஸ்டில் அவங்களுக்கு அது உரிமை இருக்கு. அவங்க எனக்கு சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னா அவங்க கேட்க அந்த கேஸை வந்து அவங்க சாதகமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கலாம். ஓகே, இப்ப வந்து முபீன் சார் கேளுங்க சார், சுருக்கமா உங்க கேள்வி. மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க இறக்கிருங்க. வேற கேள்விகள் இருக்காங்க சார்? முபீன் பேசுறேன். சொல்லுங்க சார். ராம்நாத் வந்து இப்போ சார் எங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்துட்டு இப்போ வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ என் கூட சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் தான் போகணும், எல்லர் அவங்க தான் போகணும். ஆண் மக்களுக்கு அந்த வீடு வராது, அது அம்மாவோட வீடு அப்படியே அடுத்த இருக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்காது. ஸோ அது வந்து தனியா அவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த வீட்டுல எனக்கு எந்த பங்குமே இல்லையா அப்படின்றது. இல்ல நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல சார். சிம்பிளா அந்த வீடு யாரோட முபீன் சார்? அந்த வீடு இப்ப யார் பேர்ல டாக்குமெண்டா இருக்கு? அது உங்க அப்பா அம்மா பேர்ல இருக்கா அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. நான் சார்ட்ட கேள்வியை கேட்கிறேன் சார். வீடு வந்துட்டு இப்ப அக்காவுடைய பேருக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் என்னோட ஒப்புதல் எதுவுமே இல்ல. சரி, இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனருங்க சார். அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பையனும் இருக்காங்க பொண்ணும் இருக்காங்க. அப்ப பொண்ணுக்கு மட்டும் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க சார். இப்ப அந்த பையனுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லையா சார் அதுல?
இப்ப நீங்க சொல்ற கதை நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டான்னு பாருங்க. அப்பா வந்து அவரோட சொத்தை பொண்ணுக்கு எழுதி வச்சிடறாரு, பையனுக்கு பையனை விட்டுட்டு பொண்ணுக்கு மட்டும் எழுதிட்டாரு. அதான் அவருக்கு தான் அவர் யார் கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. இப்போ உங்க சொத்தை வந்து நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா. எனக்கு கூட கொடுத்தா கூட உங்க பிள்ளை எப்படி கேட்க முடியும்? அவ்வளவுதான். அது மாதிரி அவருக்கு காலத்துல எழுதி வச்சுட்டாருன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. எழுதியே வைக்காம இருந்தாருன்னா வாரிசு வரும். இப்போ வந்து இப்ப என் சொத்தை நான் இன்னைக்கு தேதியில நான் விட்டுட்டு போனா என் பிள்ளைகளுக்கு போய் சேரும். நானே இன்னைக்கு தேதியில சார் பிரபாகர் சார் நிறைய கிளாஸ் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி என் சொத்தை நான் எழுதி வச்சுட்டேன்னா அது பிரபாகர் சார் தான் சொந்தமானது. என் பிள்ளைங்க வந்து அது பின்னாடி காலத்துல கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ அவங்க காலத்துல ஏதாவது எழுதி வச்சுட்டாங்கன்னா அது வந்து அதுதான் செல்லுபடியாகும். சார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா சார் மோசடியா கூட இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது சார். இப்ப எங்க ஊர்லயே நாங்க நேரடியா பார்த்த ஒரு கேஸ், 4 பேர் அண்ணன் தம்பி. அந்த கடைசி பையன் வந்து அவங்க கடைசி காலத்துல அவங்க அப்பாவை வந்து அண்டர்டேக் பண்ணி அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய எல்லா சொத்தையும் அவர் தான் பேர்ல வாங்கிட்டார் சார். 3 அண்ணன்களையும் அம்போன்னு விட்டுட்டாரு. ஃபுல் ப்ராப்பர்ட்டியும் கடைசி 4வது பையனுக்கு கடைசி மகனுக்கு கடைக்குட்டிக்கு சொத்தாயிடுச்சு. மிச்சம் 3 பேரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவர் ஜெகஜோதியா ஜாலியா இருக்கிறாரு. இப்ப இதை வந்து நம்ம சட்ட ரீதியா இதை அணுக முடியாது சார். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இதை வந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சட்டத்துல வந்து இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுங்க சார்? சார் இந்த கொஸ்டின் கிளியர் பண்ணிக்கலாம். அதான் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சுவாதீனத்தோட அவங்க உயிரோட இருக்கும்போது எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா அதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. இல்ல சார், என்ன இப்ப நான் ஒரே அப்பா அம்மாக்கு பிறகுறோம் அப்படிங்கும்போது என்னுடைய எந்த ஒரு லீகலா என்கிட்ட நான் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல, சரியா? அப்படின்னு அவங்க விருப்பத்தின் பேர்ல கொடுக்கறதுக்கு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குங்க சார். அவங்க வந்து உங்க அக்காவுக்கு மட்டும்தான் சேரணும் கொடுக்கறதுக்கு உரிமை அடிப்படையில் வர்றது சார். இது இந்த வீடு சார் இப்ப இவங்களோட கேள்வி உங்களுக்கு என்னன்னா சார், அவங்க மூதாதையர் சொத்துல இருந்து வந்ததுன்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு. நீங்க கேட்டுருங்க சார், நான் சார்ட்டு சொல்லி. என்னன்னா அதாவது எப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த கண்டிஷன்ல அவங்க இந்த வீட்டுல நான் இருந்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ இருக்க கூட வெளியே போ அப்படி சொன்னா போயிருந்தோமான்னு கேக்குறேன். எனக்கு சப்போஸ் நான் வந்து இதுக்கு மேல ஏதாவது அப்பீல் பண்ணலாமா? இல்ல நான் வந்து முடியாது சார். இப்ப நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா சார், அதாவது அவங்க மூதாதையர் சொத்தா இருக்கு, அவங்க தாத்தா பாட்டி சொத்தா இருக்கு, அதை வந்து அவங்க அப்பா வந்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் என் பையனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுல வந்து சட்டத்தினுடைய அணுகுமுறை என்ன சார்? அதாவது ஹிந்து லா வேற, முஸ்லீம் லா வேற. அதாவது வந்து ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கு இருக்குன்ற ஒரு நிலைமை. ஆனா முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கே கிடையாது. தாத்தா இறந்துட்டாருன்னா அவருடைய பங்கு அப்பாவுக்கு மட்டும் தான் போகும். அவரு பேரனுக்கு ஒரு இம்மி காசு கூட கிடையாது. இதுதான் முஸ்லீம் சட்டம். ஸோ அது அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா அப்பா காலத்துல அப்பா ஒரு வந்து பத்திரம் எழுதி வச்சு அவரு தாத்தா சொத்து தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு மட்டும்தான் வரும், பிள்ளைக்கு பேரத்துக்கு யாரும் வராது. ஸோ அவரு காலத்துல ஒரு பத்திரம் கரெக்டான பத்திரம் எழுதி வச்சுட்டாருன்னா அதுல வந்து இவரு உட்கார்ந்து இருந்தா கூட உரிமைன்றது வந்து அந்த யாருக்கு எழுதி வச்சாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை இருக்கும். ஸோ நீங்க வந்து கொஸ்டின் பண்றாருந்தா அப்பா எழுதி வச்சது அவர் வந்து எழுதுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அது உங்க கேஸ் தோத்து போயிடும். ஆனா அதே வந்து அவர் வந்து அந்த அவர் எழுதி வைக்கல, அவர் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க, ஃப்ராட் பண்ணி எழுதி வாங்கிட்டாங்க, இல்ல அவரு வந்து எழுதி வைக்கும் போது சுயநினைவு இல்லை, அவருக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்டே செல்லாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த சமயத்துல வேணா உங்க கோர்ட் வந்து அப்ப அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் பங்கு, இந்த பையனுக்கும் பங்கு, பொண்ணுக்கும் பங்கு, ஆணுக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 பங்குன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ சொத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிக் லாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு சொத்து வந்துச்சுன்னா அவர் யாருக்குன்னு எழுதி வைக்கலாம். அது உண்மையானதா பொய்யானதா, ஏமாத்தி வாங்கினாங்களா, சுயநினைவோட எழுதி வைக்கப்பட்டதா, இதுதான் கோர்ட்ல தீர்வுக்குரிய விஷயமா இருக்குமே தவிர மற்றபடி அஸ் அ மேட்டர் ஆஃப் நான் அப்பாவுக்கு பிறந்துட்டேன் அதனால என் தாத்தா சொத்துல பங்கு இருக்குன்னு ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. சுபா ராஜன் அவங்க கேட்கலாங்க சார். சார் வணக்கம் சார். என்னோட கொஸ்டினை வந்து ஆக்சுவலா பிரபாகரன் சாரே கேட்டுட்டாங்க. தந்தை வழி சொத்துல வந்து ஒரு சின்ன சிக்கல் சார். அப்பாவுடைய சொத்து வந்து இப்ப அப்பா இல்ல, ஆக்சுவலா அப்பாவுக்கு நாங்க 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, பசங்க கிடையாது சார்.
ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்க? சொல்லுங்க. தெளிவா கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். இப்போ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுடைய சொத்துக்களை நாங்க வந்து எங்க பேர்ல மாத்திக்கணுமா இல்ல அம்மாவோட பேர்ல மாத்திக்கணுமா? எது சார் நல்லது? நீங்க ஹிந்துவா இருக்கிறதுனால அப்பாவோட சொத்துல வந்து உங்க 3 புள்ள, உங்க அம்மா, ஆளுக்கு 1/4 பங்கு சொத்து வந்து சேர்ந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. இதை நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்க பேருக்கு 4 பேருக்கும் வந்துச்சு. இதை சரிங்க நீங்க சார். வந்து இப்போ உங்க அம்மா வந்து எனக்கு சொத்து வேண்டாம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரிலீஸ் டீட் போட்டு அவங்க பங்க மற்ற 3 பெண் பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுக்கலாம். இல்ல அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னோட பங்கு 1/4 பங்கு வந்து நான் இந்த பர்டிகுலர் மகளுக்கு, மூத்த மகளுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களும் எழுதி கொடுக்கலாம். இல்ல அவங்க அப்படியே நீங்க இப்போதைக்கு நீங்க இமீடியட்டா உங்களுக்கு மாத்தணும்னு தேவையில்லை, அப்படியே இருந்துக்கனால இருந்துக்கலாம். அது அம்மா காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அம்மாவுடைய பங்கும் உங்க 3 பேருக்கும் வந்து சேரும். ஸோ அப்போ வந்து ஆளுக்கு 1/3 ஷேர் வரும். ஓகேங்க சார். இன்னொரு பக்கம் வந்து அப்பாவுடைய பூர்வீக சொத்து வந்து இருக்கு சார். அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேரு, அப்பாவும் சேர்த்து. அதுல நிறைய நிலங்களை வந்து பங்கு போட்டு பிரிச்சுட்டாங்க சார். ஒரு நிலம் வந்து 50 சென்ட். இப்ப 6 பேருக்கு பங்கு போட முடியாது. அதனால எங்க மூத்த பெரியப்பா என்ன சொல்றாங்கன்னா 5 பங்கா போடுறேன். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார். பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் ஒரு பங்கை 2ஆ பிரிச்சுக்கோங்க, மத்த பசங்க நாங்க 4 பேரும் 4 பங்கா எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அத்தை சைடு வந்து அவங்க இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு வந்து சரிசமமா வேணும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி தீர்வுக்கு கொண்டு வரதுன்னே தெரியல சார். 3 வருஷமா இழுத்தடிக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லா பசங்க வீட்டு சைடும் தேவைப்படுது. இது எப்படி பிரிக்கலாம் சார் 50 சென்ட்? நீங்க இது வந்து பேசி முடிவு, உங்களுக்குள்ள சமாதானம் பேசி நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்களோ அதை பத்திரம் போட்டுக்கிட்டீங்கன்னா அது நல்லது. இந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஏதோ பிளஸ் ஆர் மைனஸ் யாருக்கோ விட்டு நம்ம உடன்பிறப்புகளுக்கு தான் விட்டு கொடுக்குறோன்னு ஒருத்தர் ஒன்று விட்டு கொடுத்து அதை அனுசரிச்சு போறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. இந்த பெரும்பாலான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு 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 சின்ன விஷயத்த என்னடா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியில் அல்டிமேட்டா அந்த குடும்பத்துக்கும் வராது, அவங்களோட வாரிசுக்கும் வராது. எவனோ ஒருத்தன் கடைசியில் ஆட்டையை போட்டு போறான். அதான் நடக்குது. ஸோ குடும்பத்துக்குள்ள ஈகோ இல்லாம ஏதோ முன்னையோ பண்ணியோ கட்டையோ நெட்டையோ ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சமாதானத்தை கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணி உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்க. அதான் நல்லது. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி, ரொம்ப சிறப்பான கேள்விகளை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த சந்திப்பு வந்து ரொம்ப பயனுள்ள சந்திப்பாக அனைவருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். சார் இப்ப பேசின மாதிரி நிறைய யூடியூப்ல வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. பிரபாகர் சார், சொல்லுங்க சார். ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டாங்க. நான் ஆரம்பிச்ச நானே முடிக்கணுங்கிற அடிப்படையில கடைசியா என் தரப்புக்கு ஒரு கேள்வியை சார்ட்ட கேட்டு முடிச்சிடுறேன். கேளுங்க பர்சனலாவும் கேட்டுக்கலாம், இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கறதுனால. சார், சமீபத்துல வந்து ஒரு டாக்குமெண்ட் சிக்கலை சந்திக்க வேண்டி வந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ப்ராப்பர்ட்டியை ஒரு முஸ்லீம் வாங்குறார். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க, பேசுங்க. வாய்ஸ் டக்குன்னு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. முதல் தலைமுறையை சேர்ந்தவர் அவருடைய 2வது தலைமுறை மகனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை முறைப்படி செட்டில் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. இப்ப அவர் வந்து அதை தனி பத்திரமா மாத்தி சொந்த பத்திரம் தனி பத்திரமா வச்சிருக்கிறார். மகனுக்கு இப்போ ஒரு 65. இப்ப அந்த 65 வயது உடையவர் ஒரு 3வது ஒருத்தர், வேற சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு முறைப்படி அவர் வாழ்ற காலத்திலேயே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறார். அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறார். அந்த இப்ப மகன்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த 3வது பர்சனுடைய அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, இந்த முதல் அப்பாக்காரர் வாங்கினார்ல ஒரு டாக்குமெண்ட், அந்த அப்பா வந்து அதை தனிப்பத்திரமா மாத்திட்டார். ஓகே, அப்படி தனிப்பத்திரமா மாத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கு முந்தைய பத்திரம் வேணும்னு கேக்குறாரு, தாய் பத்திரம் வேணும்னு கேக்குறாரு. ஆனா இப்ப அந்த சேல் பண்ண அந்த பர்சன் இப்ப உயிரோட இல்லை. இப்ப அவங்களுடைய வாரிசுல போய் கேட்டா எங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் எதுவும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் ஏபிசின்னு சொல்லி ஷார்ட்டா திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஏ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பின்னு ஒரு பர்சனாலிட்டிக்கு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றாரு. பி தன்னுடைய மகன் சிக்கு ப்ராப்பரா ப்ராப்பர்ட்டிய மகனுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தவர் தான் பெயர்ல அந்த பத்திரத்தை முறைப்படி பதிவு செஞ்சு தனிப்பத்திரமா வாங்கி வச்சுட்டார். இப்ப சி தான் விருப்பப்பட்டு தன்னுடைய சொத்தை, அதாவது அப்பா தனக்கு கொடுத்த சொத்தை யாரோ ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு இல்ல 3வது ஒரு பர்சனுக்கு விற்பனை செய்யறார்.
அந்த வாங்கக்கூடியவருடைய அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பி அப்படிங்கிற பர்சனுக்கு விற்பனை செய்தார்ல ஏ, அந்த முஸ்லீம் அல்லாத ஒரு பர்சன், அவருக்கான தாய்ப்பத்திரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவர் உயிரோட இல்லைங்கிறனால அவங்க பிள்ளைங்கள்ட்ட போய் இவங்க வீடு தேடி போய் கேட்டாங்க. எங்கள்கிட்ட அந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கைவரிச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1953 உள்ள டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பத்திரப்பதிவு அலுவலகத்துல உள்ள அலுவலர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் காப்பி போடலாம்னா அந்த காப்பி இப்ப கிடைக்காது அப்படின்னு பத்திரப்பதிவு அலுவலகத்தை சொல்றாங்க. ஸோ இப்ப இவரால இந்த அட்வான்ஸ் வாங்கின பார்ட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியல. இதுக்கு என்ன தீர்வு இருக்கும் சார்? நான் சொன்னது புரிஞ்சிருச்சா, ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? இல்ல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி, அதாவது தாய்ப்பத்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி சமயத்துல இப்போ உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா, அந்த தாய்ப்பத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த தாய்ப்பத்திரத்தோட சம்பந்தப்பட்ட வாரிசுகள் நாளை பின்ன இந்த சொத்து எங்களுக்கு சொந்தம், அப்படி எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு ஏதாவது கேஸ் போடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தினாலதான் அந்த மாதிரி பின்னாடி வந்துடக்கூடாதுன்றதுக்கு இந்த அட்வொகேட் இது மாதிரி உங்களுக்கு அதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு பத்திரம் கொடுத்து அந்த தாய்ப்பத்திரத்தை கொடுத்துட்டு அப்போ அவருக்கு அந்த பழைய ஆளுக்கு ஹோல்டிங் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால நம்ம சேஃப் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி கொடுக்க முடியல, காணா போச்சு அப்படின்னா அந்த பழைய தாய்ப்பத்திர வாரிசு யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு அஃபிடவிட், நோட்டரி அஃபிடவிட் மாதிரி வாங்கி, இது மாதிரி பத்திரம் எங்க கிட்ட எதுவும் இல்லை, நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம், இந்த டாக்குமெண்ட் படி நாங்க எங்க அப்பா இது உண்மைதான், நாங்க அந்த இதுல எந்த விதமான கோரிக்கையோ கேஸோ வில்லங்கமோ கிளைமோ பின்னாடி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா அதை நம்ம மெயினாக நம்ம அந்த பத்திரம் இல்லை அப்படின்றதுனால நமக்கு இருக்கிற பயம் என்னன்னா, அவங்க வாரிசு யாராவது பின்னாடி கோர்ட்டு கேஸ் கிளைம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்தை அவாய்ட் பண்றதுக்கு தான் கேட்கறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவா அவங்ககிட்ட இருந்து ஒரு எழுதி வாங்கிட்டோம்னா அதுவே போதுமானது. ஓகே சார். ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய வாரிஸ்ட போய் அந்த டீடைல்ஸ் சொல்லி கேட்டா எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பத்தியோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தியோ எதுவுமே தெரியாதுன்றாங்க. அப்ப இப்ப சேல் பண்ணக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இது என் அப்பா எனக்கு தந்து என் பேர்ல இது பர்ஃபெக்டான டாக்குமெண்டா இருக்கு. இப்ப எனக்கு முந்தின டாக்குமெண்ட்னா இதுக்கு முந்தினது அவங்க அப்பா பேர்ல இருந்து அவர் சொந்தமா காசு கொடுத்து வாங்கின டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட் தானே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்டா வரும். நீங்க ஏன் அதுக்கு முந்தின டாக்குமெண்ட் கேட்குறீங்க அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வி. இப்போ அதுக்கு அந்த வாரிசுகள் கையெழுத்து போட்டு கொடுத்தா செல்லுபடி ஆகுமா சார்? இல்ல, அந்த வாரிசு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் போதுமானது. நம்ம அந்த டிரான்சாக்ஷன் டைம் லிமிட் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ற டைம் லிமிட் ஒரு 12 வருஷத்தை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இனிமே அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம மேல கேஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இனிமே அவனை பத்தி கவலைப்படாம நம்ம தைரியமா போயிட்டு இருக்கலாம். ஒரு சேஃப் சைடுக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம எழுதி நம்ம ஃபியூச்சர்ல இந்த சொத்துல நான் எந்த விதமான கிளைமோ கோரிக்கையோ பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கிட்டா அதுவே போதுமானது. ரொம்ப நன்றி சார். நம்ம சாருடைய யூடியூப் சேனல்ல லிங்க் லாஸ்ட் வீடியோ செக் பவுன்ஸ் வீடியோ சார் ஷேர் பண்ணிட்டாங்க. அதை நம்ம குரூப்ல போட்டிருக்கேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கில்நெட்டுக்கு கம்யூனிட்டிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அந்த சேனலையும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா சார் சொன்னதை பார்த்த உடனே புரியாது, பார்க்க தான் புரியும். திரும்ப திரும்ப நீங்க இந்த சார் பிபிடியும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் நம்ம கிளாஸ்ல அந்த லிங்க் வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். நீங்க மறுபடியும் பார்த்து தெளிவடைந்து கொள்ளலாம். அனுப்புறேங்க சார். உங்களுக்கு அனுப்புறேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்காக இந்த சண்டையில உங்களுடைய நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். தொடர்ந்து நாம இது மாதிரி பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து மக்களுக்கு அளிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ பார்த்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுவே நம் தாரக மந்திரம். ஸோ அதனால் தினம் ஒரு வீடியோ பார்த்து சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது.
இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரசியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரசியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான ரிக்வெஸ்ட்டை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சட்டத்தை சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.